நல்ல ஆக்டிவாக போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்து ஒரு வருஷம் ஆளே காணும். ஓகே. இப்போ 17 வயசுல ஒரு சில பேருக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும். 6 பேக்ஸ் வைக்கணும், நிறைய பொண்ணுங்களோட சுற்றணும், கோடி கணக்கில் சம்பாதிக்கணும், ஃபேமஸாக இருக்கணும், க்ரௌட்லாம் அலறணும். இந்த 4 கோலுமே ஒருத்தனுக்கு 21 வயசுலேயே கிடச்சிட்டா பயமா இல்லையா? இத்தனைக்கும் என்கிட்ட டிகிரி கூட இல்லை. ஒன்றையாச்சும் டிகிரி இருக்கு. டிகிரி இருக்கிறவங்களாச்சும் எதாவது போச்சுப்பாங்க. நீ வந்து இப்போ லைவ்லயும் சரி எங்கேயும் சரி எல்லாரும் என்ன திட்டுறேன்னா, என்ன ஏன் ஃபிட்னஸ் கிரியேட்டர் கூப்பிடுறீங்கன்னு கூப்பிட வச்சதே நீ தானே. அதுதான் நான் தெரியாம பண்ணிட்டேன். பட் டு யூ ஹேட் ஃபிட்னஸ் இப்போ? Wait, I have a few questions for you. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை you've seen. What is a pattern that you've noticed? ஒன்று வந்து they are unhealthily. நான் வந்து இதில் ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஹங்கர், டிசைர், லேர்னிங், சக்ஸஸ், மணி, டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டோன்னா சூப்பர், நிர்வாணம். ஒரு 10 குத்து வாங்கு. நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக என்னோட பாட்காஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் பேசாத ஒரு டாபிக் வந்து உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த கெஸ்ட்டும் என்கிட்ட அதை பற்றி பேசினதில்லை. எஸ்பெஷலி என்னன்னா 2950 வீக்ஸ் லெஃப்ட் அப்படின்றது என் வால்பேப்பரில் இருக்கும். ஸோ இமேஜின், இன்னும் 2090 சாட்டர்டே சண்டே தான் உனக்கு இருக்குது. திஸ் இஸ் யுவர் ஒன்லி அசெட், பிகாஸ் அது வந்து திரும்ப வராது. இப்போ ஒரு சில பேர் வந்து காசு தான் எல்லான்றாங்க, ஒரு சில பேர் காசுலாம் முக்கியம் இல்லைன்றாங்க. கரெக்டான பதில் என்ன? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன் அவர் அவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் நான் உட்காந்து இப்போ ரீசெண்டாக படிச்சிருக்கேன். சேம், நானும் இப்போ தான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டினா என்ன, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டினா என்ன, வயசாகுதுன்னு நினைக்கிறேன். இதில் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகே, எவ்ரி திங் ஓல்ட் கம்ஸ் பேக் நியூ. இன்னைக்கு நான் ஓவர் சைஸ் போட்டு வந்தேன். இது 80s பெல் பாட்டம், இதுதான் ட்ரெண்டு. 80s ட்ரெண்டு இப்போ 2025 வந்திருக்கு. இளையராஜா பாட்டை தான் மேகம் கற்காதான்னு போடுறான். இந்த கர்மாலையும் நான் நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு சில பீப்புளெலாம் பார்த்துருக்கேன், சில பேர்லாம் நெகட்டிவாகவே தான் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பும் அட்ராக்ஷனும் வேற வேற. அட்ராக்ஷன் பற்றி பேசினா கேன்சல் பண்ணிடுவாங்க. நானும் அதை கேட்கல. மனசு சரியில்லைன்னா ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சைக்கா பேசுறேன் நான் ஒரு மாதிரியான ஆள் தான்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் அதே மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மை ஷோ. அண்ட் நான் வந்து இந்த எபிசோடில் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் நோட்டோடு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். என்ன மேட்டர்னா, நான் ஜோஹோவில் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் வந்து ஓகே நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு நான் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு 2000 இல்லை 8000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அப்போ தான் அந்த கான்டென்ட் கிரியேஷன் ஆரம்பித்ததுனால ஓகே மொதல் டைம் ஒரு கிரியேட்டரை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்திருந்தேன். நீ முன்னாடி உட்காந்துருந்தேன், அப்படியே கரெக்டாக உங்கள் தலைக்கு பின்னாடி தான் வந்து நானும் உட்காந்துருந்தேன். ஓகே, ஆமாம். ஸோ அந்த டைமில் தான் ஓகே கான்டென்ட் கிரியேட்டர் இருக்காங்க போல் நம்ம முன்னாடின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஈவெண்ட் முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஈவெண்ட் முடிச்சு பார்த்தா மொத்த ஆடியன்ஸும் பின்னாடி ஒரு லைன் ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு நினைட்டாங்க. அப்போ தான் வந்து அந்த ஆக்சுவலாக இதோட ரியல் இன்ஃப்ளூயன்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கான்டென்ட் கிரியேஷனுங்கிறது வெளில இருந்து பார்க்குறது வேறு, இந்த நேரில் இருக்கும்போது இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்போ நினச்சேன், எப்பயாச்சும் நமக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் மீட்டும் நம்ம பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்தோம். அண்ட் தென் அந்த ஃபோட்டோ இருக்கு. என்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குது. அதாவது 2000 ஃபாலோவர்ஸ் அப்போ. கரெக்ட். நான் ஒரு கருப்பு சட்டை போட்டிருப்பேன், நீங்கள் ஒரு ஏதோ க்ரீன் கலர் டிஷர்ட் ஒன்று போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று ஃபோட்டோலாம் எடுத்துருப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கை கொடுத்து ஓகே நல்லா பண்ணுறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு ஏதோ சொன்னீங்க. யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் அப்படிலாம் ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் அதிலிருந்து இப்போ வந்து ஐம் வெரி ஹாப்பி டு டூ திஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு த ஷோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக ஜென்ரலாக அவ்வளோ பாட்காஸ்ட் பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு பாட்காஸ்ட் ஜென்ரலாக பார்க்கணுன்னாலே கொஞ்சம் பொறுமை இருக்காது. ப்ளஸ் வந்து என்னென்னா, தமிழ் பாட்காஸ்ட் அந்தளவுக்கு என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. வெஸ்ட்டில் ஒரு சில பேர் பயங்கரமாக பண்ணுறாங்க. பட் தமிழில் ஒரு பாட்காஸ்ட்டில் அதுவும் ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டம்மையும் சினிமா ஈக்கோ சிஸ்டம்மை ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈக்கோ சிஸ்டம், ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டொமைனை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் தமிழில் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெரி ப்ரௌட். ப்ளஸ் என்னென்னா, தமிழில் பவுண்ட்ரிஸை பிரேக் பண்ணுற கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். இங்கே இருக்கிற எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பாய்ஸ் தான். பர்சனல் பிராண்டிங் பாய்ஸ்னால் என்னென்னா, அவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. அந்த கண்டென்ட் பர்சனாலிட்டின்றது அவங்க பர்சனாலிட்டியே கிடையாது. 60 வயசு ஆள் 20 வயசு பையன் எழுதின ஸ்கிரிப்டை தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒரிஜினலாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையன் வந்து பண்ணுறான் அப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இம்ப்ரெசிவ் உன்னோட கண்டென்ட். ப்ளஸ் வந்து இப்போ எப்படின்னா, இன்றைக்கி இன்டர்நெட் ஃபுல்லாமே காப்பி தான்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒருத்தரை பார்த்தேன், எப்பாஃப்ராவோட ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் சொல்லிடலாம். ஸோ அதே டோனில் இருக்கும், அதே மியூசிக்கில் இருக்கும். என்னடா அடி ஏதாவது கொஞ்சம் வந்து மூளை யூஸ் பண்ணுங்கடா அப்படின்றது தான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்கும். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலையா, இது வந்து ஃபிட்னஸ்லேயும் நடக்கும். இப்போ கிஸ்தனிக்ஸ் மாதிரி கிஸ்தனிக்ஸ் 2, 3, 4, 5 ஒரிஜினலாக ஸ்டார்ட் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு 100-200 பேர் வந்துடுறாங்க. பட் எப்பயுமே எனக்கு அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பிகாஸ் வந்து தே ஆர் த ஒன்ஸ் ஹூ நோ வாட் தேர் டூயிங். இப்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் தே நீட் யூ, யூ டோன்ட் நீட் தெம். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எப்பயுமே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் மேலேயும், அந்த எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ணுறவங்க மேலேயும். ஸோ அந்த விதத்தில் பாட்காஸ்ட்டில் வந்ததுக்கு மிக சந்தோஷம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஈகோலாம் இல்லாமல் இந்த கண்டென்ட் மூலிமா மக்களுக்கு எதுனா ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக சொன்னால் கூட வெரி ஹாப்பி. 100% ஐ திங்க் நடக்கும்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் தட் நல்ல ஆக்டிவாக போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. நான் ஜோஹோவில் ஒரு டைம்லாம் வந்து இப்போ அந்த டீம்மேட் பார்த்தானா அவன் கோச்சுப்பான். பட் ஏதோ மீட்டிங் கால்னு சொல்லிட்டு உங்கள் ஒர்க் ஷாப்பெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆமாம். அப்போவே நான் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம வயசில் இருக்கிற ஒரு பையன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒர்க் ஷாப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பேரோ எவ்வளோ ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் பே பண்ணி வராங்க, அவன் நடத்திட்டு இருக்கான் அப்படின்லாம் வந்து இருந்துச்சு. இவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு வருஷம் ஆளே காணும். ஸோ எனக்கு அது என்ன பண்ணீங்கிறத விட ஃபுட்டுக்கு என்ன பண்ணீங்க அந்த டைமில்? சாப்பாட்டுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சிட்டேன். ஓகே, ட்ரூத் அதுதான். ஸோ உண்மையை சொல்லணுன்னா இட் இஸ் நாட் லைக் இப்போ நம்ம 20 ஓகே, நான் இதை இன்னும் பெட்டராக சொல்கிறேன். இப்போ 17 வயசில் ஒரு சில பேருக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும், கரெக்டாக? இப்போ 17 வயசில் உனக்கு என்ன கோல் இருந்தது? ஸ்கூல் முடிக்கணும் தான் எனக்கு கோல் இருந்துச்சு. ஓகே, ஸோ வந்து நான் என் கோல்ஸ்லாம் கொஞ்சம் ஷாலோ, நான் அந்தளவுக்கு வந்து இல்லை. இப்போ வந்து 6 பேக்ஸ் வைக்கணும், ஓகே, நிறைய பொண்ணுங்களோட சுற்றணும், அதுக்கப்புறம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், ஓகே, பெரிய ஃபேமஸாக இருக்கணும், நான் 4 பேர் பார்த்தா ஒரு மாதிரி செல்ஃபி எடுத்து அப்படியே க்ரௌட்லாம் அலறணும். ஸோ வந்து இதுதான் 4 கோல். கேட்கவே ரொம்ப ஷாலோவாக இருக்கா? ஸோ வந்து இந்த 4 கோலுமே ஒருத்தனுக்கு 21 வயசுலேயே கிடச்சிட்டா. இந்த பிரச்சனை தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ வந்து இப்போது 17 வயசில் பாடி வைக்கணும்னு நடந்தது, 18லேயே நடந்துச்சு. 18க்கு அப்புறம் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆயிட்டோம். பிராண்ட் அம்பாசடர் ஆகணும், ஸ்பான்சர்ட் அத்லீட் ஆகிறோன்னா ஆயாச்சு. ஸோ வந்து க்ரோர்ஸில் மணி மேக் பண்ணோன்னா பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன கோல்ஸே இல்லை எனக்கு, ஏன்னா இருந்த எல்லா கோலையும் அடிச்சிட்டேன். அப்போது ஒரு மாதிரி வந்து என்னோடய தெரபிஸ்ட் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பேர் தான் மிட் லைஃப் கிரைசிஸ். 45 வயசில் வர வேண்டிய மேட்ரு உனக்கு 23 வயசுலேயே வந்துருச்சு. ஸோ அதாவது இது கிடச்சா ஹாப்பி ஆகிடுவோம், இது கிடச்சா ஹாப்பி ஆகிடுவோம், இது கிடச்சா ஹாப்பி ஆகிடுவோம், இது கிடச்சா ஹாப்பி ஆகிடுவோம்னா எனக்கு அது வந்து எதையோ ஒன்று சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, ஆனாலும் நமக்கு அதை சேஸ் பண்ணுற அந்த இன்டர்னல் ஃபீலிங் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஆன்சர் வாஸ் பிகர் கோல்ஸ். இப்போ வந்து லெட்ஸ் சே இப்போ வந்து 1 கோடி பண்ணோமா, நம்ம வந்து 4 கோடி பண்ணலாம். ஸோ 4 கோடி பண்ணுறோமா, 8 கோடி பண்ணலாம். இல்லை வந்து 62 கிலோவில் 6 பேக்ஸில் இருக்கோமா, 65 கிலோவில் 6 பேக்ஸில் இருக்கலாம். ஸோ ஒரு 10 வாட்டி கோல்ஸ் அடித்து எனக்கு புரிஞ்சது என்னென்னா, ஆன்சர் எக்ஸ்டர்னலில் கிடையாது, ஆன்சர் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ், இட்ஸ் வெரி இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு புரியறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் எக்ஸ்டர்னல் ஸ்டஃப்பை தேடி போய் என்ன பண்ணிட்டேன்னா, கமிட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஷரை ஏற்றிட்டேன், பயங்கரமான ப்ரெஷர். ஸோ வந்து லைக் 2 பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு கான்டென்ட் ரன் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா சைட்லேயும் வந்து கமிட்மெண்ட்டு, 30-40 பேர் வேலை செய்கிறாங்க. நானே 22 வயசு பையன்தான், நானே சின்ன பையன்தான். ஸோ வந்து அந்த சின்ன பையனுக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது தாங்க முடியல. ப்ளஸ் எப்படின்னா, ஒரு 7 ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது 100% ஃபோக்கஸ் அதில் இருக்கும். 2வது ப்ராஜெக்ட் பண்ணால் 50-50 டிவைட் ஆகும். 3வது ப்ராஜெக்ட் பண்ணால் 33 டிவைட் ஆகும். இங்கேயே ஃபெயில் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா 100க்கு 33 ஃபெயில் தான். ஸோ வந்து 4வது ப்ராஜெக்ட் பண்ணால் 25-25 ஸ்ப்ளிட் ஆகும். நான் வந்து ஒரு 6 ஆக்டிவ் ப்ராஜெக்ட்ஸை ரன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் வந்து ஒரு 15% தான் கொடுக்க முடியும். 100க்கு 15 மார்க்குக்கு தான் நீ எஃபர்ட் போடுவோன்னா ரிசல்ட்டும் 15 மார்க்குக்கு தான் வரும். உனக்கு எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் 100க்கு 15 மார்க்குக்கு தான் எஃபர்ட் போட்டேன்னா ரிசல்ட்டும் 15 மார்க்கு தான் வரும். அந்த மாதிரி எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 15 மார்க்குக்கு தான் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோ பண்ணுறேன் எனக்கே பிடிக்கல. ஸோ வந்து பிஸ்னஸ் வந்து போகிற இது வந்து எனக்கே தெரியுது, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடில் வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் ஏஜென்சி ரன் பண்ணுறேன், இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு நான் வந்து சரி வேணாம், நம்ம கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். நம்ம எப்போ திரும்ப எல்லாத்தையும் நார்மல் ஆகிறோமோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு
எப்போ when I start feeling like me again, I'll start making content அப்படின்னு சொல்லி இப்போ திரும்ப வந்திருக்கேன். ஓகே. ஆனால் அது பயமா இல்லையா? ஏன்னா பயமா இல்லையா அப்படி விடுறது? இல்லை, நான் வந்து என்னோட ஸ்டார்ட் பண்ணும்போது, கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது 18 வயசில் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன, இப்போ நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன ஆகிட போகுது அப்படின்னு யோசிப்போம். எனக்கு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 3 வேளை டீ பிஸ்கெட்டில் வாழணும். ஓகேயா, ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கணும், கவுச்சில் தங்கணும், இல்லை கீழே படுத்துக்கணும். ஓகேயா, இதுக்கு நான் மென்டலி எப்போயோ ஓகே. ஏன்னா நம்ம அன்கன்வென்ஷனலாக ஒரு ரூட் எடுக்கிறோம். இத்தனைக்கும் என்கிட்ட டிகிரி கூட இல்லை. கரெக்ட். ஒன்றையாச்சும் டிகிரி இருக்குது, டிகிரி இருக்கிறவங்களாச்சும் எதாவது படிச்சுப்பாங்க, நம்மக்கிட்ட டிகிரி கூட இல்லையா? ஸோ வந்து இப்போ நம்மளோட ஒஸ்ட் கேஸ் எல்லா சைட்லையும் அடி வாங்கணும்னா நமக்கு வந்து டீ பிஸ்கெட்டில் 3 வேளை வந்து சர்வே பண்ணணும், எங்கேயாவது படுக்க இடம் வேணும். ஓகேயா, இதுக்கு நீ ஓகேயா அப்படின்னா நான் வந்து இதுக்கு நல்லா யோசிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஓகேயா, ஸோ எனக்கு பிளான் பியே கிடையாது. ஓகேயா, ஒன்று இதை பண்ணுறோம், இல்லை இதை ட்ரை பண்ணியே சாகிறோம், வேறு நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது லக்கிலி இட் கேம் த்ரூ. பட் அது தப்பாக போயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது, இப்போவுமே தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போவுமே எல்லாமே ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேட் டெசிஷன்ஸ் தான் இருக்கிற, மொத்தமாக போயிடும். பட் எப்பயுமே என்னால் ஒரு டீ பிஸ்கெட்டில் வாழ முடியும், ஃப்ரெண்டு வீட்டில் கூட இல்லை ஒரு கவுச்சில் கூட படுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ பிளான் பண்ணுச்சுன்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து அங்கே தான் இருக்குது. எனக்கு தான் அது ரிலேட் பண்ண முடிஞ்சு. இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த நீயா நானா ஷோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை பார்த்த உடனே நம்பவே இல்லை. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்தா என் லைஃப் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் போய் உட்காந்துருவேன், இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த ஆள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்டன் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோல் போஸ்ட் ஹிட் ஆக ஆக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எம்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எப்படி ஆல்டர் பண்ணால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் விச் இஸ் ரெவென்யூ, இல்லை நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எனக்கு என்ன சார்ந்தவங்க யார், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட டீம், ஸோ இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் டே டு டேவே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் இது நான் கிடைக்கணும் அப்படின்னா நான் அந்த ரெவென்யூலாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஜேர்னியவே பெட்டராக ஆக்குனா நல்லது, அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். பட் அட் த சேம் டைம் இதில் வந்து நான் அந்த ரெவென்யூவை விடுறேங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. உங்களுக்கு அது அந்த மேட்ச் ஆகுதா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இங்கே, எனக்கு உன்ட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் ஆஃப் கேமரா பேசிகிட்டு இருந்தேன். பாட்காஸ்ட்னால் ஃபஸ்ட்டு 2 பேருமே பேசிக்கணும் அண்ட் கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும், இதுதான் பாட்காஸ்ட்டோட ஃபஸ்ட்டு ரூலு. ஆனால் உன் பாட்காஸ்ட்டில் எல்லாரும் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க, நீ இன்டர்வியூவர் ஆகிடுற, அவங்க வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நேச்சர் ஆஃப் கெஸ்ட். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, சக்ஸஸோட டெஃபினிஷன் என்ன உன்னை பொறுத்த வரைக்கும்? அண்ட் முன்னாடி ஒன்று இப்போ ஒன்றுன்னு மாறி இருக்கா? முன்னாடி ஒன்று இப்போ ஒன்றுன்னு கண்டிப்பாக மாறி இருக்கு, இன்னும் மாறணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் இவ்வளோ சீக்கிரம் இவால்வ் ஆகுறோங்கிறதே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அது நான் பெருமையாக சொல்லலை, நான் கம்பேர் பண்ணுறது என்னோட ஒரு பேஸ் லைன் வச்சு தான். நான் ஒரு 3 மாதத்தில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே மொத்தமாக டிஃப்ரெண்ட். ஸோ சக்ஸஸ் எப்படி மாறிச்சு அப்படின்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, யாராச்சும் வந்து ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொன்னால் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கணும், அதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், ஹெல்த்தெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருப்பேன். இப்போ எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு 8 டைமென்ஷனாக பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சக்ஸஸ் வந்து மணி, அதில் ஒரு டைமென்ஷன், ஃபேமிலி இஸ் 1 டைமென்ஷன், கம்யூனிட்டி, என்னை சுற்றி இருக்கிற அந்த சில பீப்புள், நான் ஒரு இவ்வளோ பீப்புள்னு வச்சுருப்பேன், இவங்களை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன், சர்விங் இஸ் 1 டைமென்ஷன், நான் வந்து இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஒரு அல்ப சந்தோஷம் கிடைக்கும், யாருக்காச்சும் நல்லது பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது ஒரு டைமென்ஷன். இந்த மாதிரி ஒரு 8 டைமென்ஷன் வச்சு இதில் என்னால் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்ட்டாக இருக்கேன். சூப்பர், கண்டிப்பாக இவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பர். அது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் சப்ஜெக்டிவ், ஒருத்தருக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். இப்போது நான் வந்து இதில் ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து ஹங்கர், ஓகேயா, அண்ட் தென் டிசைர், லேர்னிங், அண்ட் தென் சக்ஸஸ், மணி, டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ப்ரோக்ரெசிவாக போகுதா? எனக்கு மட்டும் இல்லை, டேக் ரஜினிகாந்த், டேக் சிம்பு. ஓகேயா, ஸோ வந்து சின்ன வயசுலேயே ஒரு ஹங்கர் இருக்கும், ஒரு டிசைர் இருக்கும், அதுக்கப்புறம் சேசிங் இருந்து சக்ஸஸும் வந்துடும், தென் தே கெட் அ லாட் ஆஃப் மணி. ஸோ அந்த மணிக்கு அப்புறம் ஒரு டிப்ரெஷன் இருக்கும்,
அந்த டிப்ரெஷனுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க, ஃபிலாசபிக்குள்ளே போயிடுவாங்க. இதே பேட்டர்ன் தான் எனக்கும் ஆக்சுவலாக ஆச்சு. ஸோ வந்து இப்போ கொஞ்சம் விட்டால் நான் வந்து அந்த சைடுக்கு போயிடுவேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி ஃபிலாசபி பற்றி நிறைய பேசுவேன். ஏன்னா அந்த இன்னர் ஒர்க் அப்படின்னு இருக்குல்ல, அதோட பதில் வந்து அங்கே தான் இருக்குது. இப்போது இது ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, வென் யூஆர் சேசிங் எக்ஸ்டர்னல் ஸ்டஃப், அதாவது எனக்கு மணி வேணும், கேர்ள்ஸ் வேணும், இது பாடி வேணும், இதெல்லாம் சேஸ் பண்ணி உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கல அப்படின்னு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது இன்டர்னல் அப்படின்னு புரியறதுக்கே உனக்கு அது கிடைச்சாதான் உனக்கு புரியும். ஸோ அது கிடைக்கலன்னா இது புரியாது. ஸோ வந்து இப்போ இதை பார்க்குறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, வந்து என்னென்னா உனக்கு என்னப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ தனுஷ் கூட ரீசெண்டாக வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்கல்ல, ஸோ வந்து 1.5 கோடி பிரச்சனை இருக்கிறவனுக்கு 2 கோடிக்கு பிரச்சனை இருக்கும். இந்த இட்லி கடை படத்தோட கான்செப்டும் அதுதான். ஸோ அது புரியாது. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ ஒருத்தர் வந்து டிசைரில் இருக்காங்க, இல்லை வந்து மணியில் இருக்காங்க, இல்லை அந்த ஒரு ஸ்பெக்ட்ரமில் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியாது. இதை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் புரியும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு ஜேர்னி. அண்ட் சக்ஸஸ் பற்றி என்னோட இப்போ கரண்ட் டெஃபினேஷன் என்னென்னா, ஸோ வந்து யுவர் ஒன்லி அசெட் இஸ் யுவர் டைம், இட்ஸ் நாட் மணி. ஸோ எவ்ரிபடி இஸ் பார்ன் அ பில்லியனர். எல்லாருக்குமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் வால்பேப்பர் அதுதான் 2950 வீக்ஸ் லெஃப்ட் அப்படின்றது என் வால்பேப்பரில் இருக்கும். ஸோ இமேஜின் இன்னும் 2090 சாட்டர்டே சண்டே தான் உனக்கு இருக்குது. ஓகே, ஸோ 2900 தான், 17,000 டேஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஒன்லி அசெட், பிகாஸ் அது வந்து திரும்ப வராது. அதாவது இந்த செகண்ட் போயிடுச்சுன்னா இப்போ திரும்ப வராது. காசு இப்போ 10 ரூபா போச்சுன்னா நாளைக்கு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிக்கலாம். ஸோ டைம்ன்றது இந்த செகண்ட் போச்சுன்னா உனக்கு அந்த செகண்ட் திரும்ப கிடைக்காது அப்படின்னு இருக்கிறப்ப அதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அதிகமாக இப்போ கண்ணில் தெரியுது. ஸோ இப்போ என்னோட டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னென்னா, இன்றைக்கி டே இருக்குல்ல, இந்த டேயில் என் டைம் வந்து ஒரு நிமிஷமும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, ஒரு நிமிஷமும். அது நான் ஜிம்முக்கு போனாலும் சரி, நான் வந்து எப்பாஃப்ராவோட இந்த பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வந்து என் ஃப்ரெண்டோட பேசினாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணோட டேட்டில் இருக்கேன்னாலும் சரி, அந்த நிமிஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 நாளைக்கோ 6 நாளைக்கோ 7 நாளைக்கோ அந்த நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா நான் எதுவும் மாற்றணும்னு அர்த்தம். ஸோ வந்து இப்போ என் பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் சக்ஸஸ் என்னென்னா, என் டைம் ஒரு செகண்டும் ஒரு நிமிஷமும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். மணி டசன்ட் மேட்டர், பிகாஸ் ஆஸ் லாங் ஆஸ் என்னோட பேசிக் நீட்ஸ் இருக்கிற வரைக்கும் அண்ட் உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ காசும் எனக்கு தேவையில்லை. பர்சனலாக ஆஸ் அ பர்சன் நான் அவ்வளோ ஒரு ஸ்பெண்டர்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தேவைப்படுற அளவுக்கு எனக்கு இருக்குது. என் டைம் எங்கே ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்றதுல தான் இப்போ என் ஃபோக்கஸ் இருக்குது. இது வந்து ஐ திங்க் ஒரு பிக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம். இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இன்னர் செல்ஃப்லாம் பற்றி சொன்னல, ஸோ எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு கான்டென்ட்டுக்கு கார்ல் யங் அவரோட இதை கன்சியூம் பண்ணேன். அவரோட இதில் ஒரு லைன் வந்து எனக்கு செம்மையாக ஹிட் ஆச்சு. என்ன சொல்லியிருப்பார்னா, ஐம் ஜஸ்ட் பேராஃப்ரேஸ் பண்ணுறேன், பிக்கஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் லைஃப் இஸ் டு பிகம் ஹூ யூ ட்ரூலி ஆர். அந்த மாதிரி ஒரு லைனு. நம்ம வந்து இதாகணும் இருக்கோம், பட் அந்த ட்ரூ செல்ஃபை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான். இப்போ எனக்கு என்ன குவெஸ்டன்னா, எனக்கு இன்னும் தெரில அந்த ட்ரூ செல்ஃப் வந்து ஒரு லேபிள் போட்டு நான் அது பண்ணணுமா. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, கான்ஸ்டண்ட்டாக நான் இவால்வ் ஆகிட்டே இருக்கேன், கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கேன். இங்கே சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் என்னோட ட்ரூ செல்ஃபாக தெரியுது. ஸோ வுட் யூ சே தருண்னா இதுதான் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டியா, இல்லைனா வந்து இன்னுமே அந்த இது ஓகே தருண் ஒருவேளை இதுவாக இருக்குமோ, தருண் இதுவாக இருக்குமோ மாறிட்டே இருக்கா? இதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே, நான் அந்த எக்ஸசைஸை படிக்கிட்டேன், என் ஃபோனில் இருக்குது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இருக்கும். இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் ஐ ஃபீல் ஹாப்பி வென். ஓகே, இதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் நேம். ஓகே, ஸோ வந்து நான் இதை வந்து ஒரு 1 செகண்ட் எடுக்கிறேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு பேர் வந்து ஹாப்பி லிஸ்ட். ஓகே, ஸோ இதை நான் ஒரு நாள் உட்காந்து போட்டேன். 18th February போட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன டேட்டு? ஸோ வந்து ஒரு வாரம் முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ ஒரு வாரம் முன்னாடி இல்லை, இது போன வருஷம் ஆக்சுவலாக. ஸோ வந்து 2025 18th Feb. ஸோ வந்து ஐ ஃபீல் ஹாப்பி வென் ஐ ட்ரிங்க் காஃபி. I feel happy when I learn something new. I feel happy when I spend time with my friends. I feel happy when I'm teaching something. I feel happy when I work out. I feel happy when I have I feel happy when I meet someone new. I feel happy when I play sports. I feel happy when I talk to my parents. I feel happy when I watch a movie. I feel happy when I eat junk food. I feel happy when I look sharp. I feel happy when I listen to music. I feel happy when I make progress. I feel happy when I connect patterns. I feel happy when I make something creative. இவ்வளோ தான் என் ஹாப்பி லிஸ்ட். ஓகே, ஸோ வந்து ஐ ஃபீல் ஹாப்பி வென் ஐம் ஃப்ளர்ட் வித் மை கேர்ள். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி வென் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை ப்ரோஸ். ஸோ இப்போ இந்த இவ்வளோ தான் என் ஹாப்பி லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இல்லை ஆக்சுவலாக டெக்னிக்கலி இதுதான் என்னோட ஹாப்பி லிஸ்ட்டு.
இதுக்கு இப்போ செலவுன்னு அமௌண்ட்டை இதுக்கு வந்து எடுத்து போட்டால் காசே கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஹாப்பி லிஸ்ட்டை தனியாக உட்காந்து எல்லாருமே எழுதி பார்த்தா உண்மையிலேயே அவங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் இந்த ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ தே ரியலைஸ் தட் யூ வில் ரியலைஸ் தட் காசு எனக்கு அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. ஸோ வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும்னா நான் டேரெக்டாக அதை பண்ணிட்டு போயிடுவேன். புரியுது. இதில் ஒரு கவுண்டர் தாட் என்னன்னா, டான் பில்சேரியன் தெரியும்ல. ஸோ அவனோட பர்சனல் பிலீஃப் சிஸ்டம்லாம் நிறையா ஃப்ளாடாக இருக்கும், நிறைய பேர் கவுண்டர் இருக்கு. ஆனால் ஒருத்தன் ஜென்ரலாக இன்டர்நெட் வரான் அப்படின்னா அவனை வந்து ஐடலைஸ் பண்ணுவான். ஒரு பையன் நம்மளோட கனவு வாழ்க்கையை வாழ்றானேன்னு பார்ப்பாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஐ திங்க் ஹி ஷுட் ஹேவ் பில்லியனர், மல்டிபிள் கேர்ள்ஸ் அதெல்லாம் இருக்குது. அவனும் இதே ஒரு கான்செப்ட் சொல்லுவான். என்னன்னா, இப்போவுமே எனக்கு சந்தோஷம் அப்படின்னா நான் என் பசங்க கூட உட்காந்து நான் வந்து ஜாயிண்ட் அடிக்கிறதோ அந்த மாதிரி தான், அதான் சந்தோஷம்னு சொல்லுவான். எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே இட் மேக்ஸ் சென்ஸ். ஆனாலும் நமக்கு இவ்வளோ பணம் இருக்குங்கிற ஒரு தாட் அண்டு அந்த தாட் லிபரேட்டிங்காக இருக்கணும். நாட் நெசசரிலி இப்போ வந்து எனக்கு சூப்பர் கார் வாங்கணும், என்கிட்ட இவ்வளோ இருந்தால் வாங்கிடுவேன் அப்படின்னு இல்லை. ஆனால் எனக்கு அது வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிற ஒரு இது வந்து தேவைப்படுது பீப்புளுக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு சூப்பர் கார் தேவையில்லை டு பி ஹானஸ்ட். இப்போ ஒரு இல்லை அந்த எபிலிட்டி டு டூ சம்திங். இப்போ மணி இல்லாமலே நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றல்ல, அது அப்படி இல்லாமல் இல்லை அப்படி சொல்லலை. மணி தேவைதான், ஆனால் அதில் அந்த டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸோட கர்வ் பார்த்துருக்கியா? ஸோ வந்து அது ஸ்டார்டிங்கில் மணி ஹாப்பினஸ் வந்து கோரிலேட்டட் அப் டு அ சர்டைன் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அது இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் சொல்லணும்னா ஒரு 1 to 2 lakhs a month. ஸோ வந்து ஒரு 1 to 2 lakhs a month வரைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 50,000 ஜம்ப் அப்போ டபுள் த ஹாப்பினஸ் இருக்குமானா இருக்கும். 50 ₹1 போகிறப்ப டபுள் த ஹாப்பினஸ் இருக்குமானா இருக்கும். 10 லட்சத்துலேருந்து 15 லட்சத்தில் அது இருக்குமானா இருக்காது, ஏன் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ வந்து புரியுது. ஸோ ஏன்னா அந்த த மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் தட் யூ கெட் ஃப்ரம் மணி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யுவர் ஹாப்பினஸ். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஃபீல் லைக் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ அந்த பாயிண்டோட ஏன்னா நான் வந்து காசு சம்பாதிச்சிருக்கேன். ஓகே. ஸோ வந்து இப்போ நான் 23 வயசுலேயே நம்பர் சொல்லாமா? சரி சொல்லலாம். 23 வயசுலேயே 10 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்கேன். ஓகேயா? ஸோ வந்து இப்போ நான் 2 வருஷமாக சம்பாதிக்கலான்னு வச்சுக்கோ, அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்குது. ஸோ ஐ மேட் மணி, ஐ ஹவ் சீன் மணி. ஸோ வந்து இப்போ அந்த மணியை பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து இது வந்து தப்பாக தெரியலாம், இவன் என்ன ஆம்பிஷனை வந்து குறை சொல்லலாம் அப்படின்றது இல்லை. நீங்களும் இங்கே வந்துட்டு பேசுங்க. ஓகேயா? ஸோ வந்து அங்கே வந்து திட்டுறதும் வந்து திட்டலாம், ஏன்னா நானுமே திட்டிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இட் இஸ் பெட்டர் டு க்ரை இன் அ லேம்போர்கினி தேன் டு அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. ஸோ நானுமே அந்த மாதிரி இருந்தால் திட்டிருக்கேன். ஆனால் இந்த இது வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் கற்றுக்கணும். கரெக்ட். ஸோ அண்ட் ஸ்பெண்டிங் மணி இஸ் ஆல்சோ நாட் விச் எனக்கு வரல இல்லை, எனக்கு அது மோர் டிஃபிகல்ட் தேன் மேக்கிங் மணி. இல்லை, ஓகே, ஆமாம், ட்ரூ தான். ஸ்பெண்டிங் மணி இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் மேக்கிங் மணி. இப்போ என்னன்னா நான் செலவு பண்ணாலுமே வீம்புக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டு பி ஹானஸ்ட், ஐ டோன்ட் என்ஜாய் ட்ராவல். ஓகே, எனக்கு ட்ராவல் சிக்னஸ் இருக்குது. எனக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் அவ்வளோ பிடிக்காது. எனக்கு பீப்புளோட இருக்க தான் பிடிக்கும். பீப்புளோட, என்னோட க்ளோஸ் சர்க்கிளோட ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டு ஏதாவது டாட்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு யாரு கூடயாவது பேசிட்டு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஓகேயா? எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் லைஃப் ஸ்டைல் மேலே உடன்பாடு கிடையாது. லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு ஃபெராரி வந்து நம்ம ஓட்டுறோன்னு வச்சுக்கோ, காரில் உட்காரும் போது உனக்கு என்ன தெரியுது? ரோடு தானே தெரியுது. அது ஹோண்டாவில் உட்காந்தாலும் ரோடு தான் தெரியும், ஃபெராரியில் உட்காந்தாலும் ரோடு தான் தெரியும். இத்தனைக்கும் ஃபெராரியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஃபெராரி வச்சிருக்கிறவங்க கிட்ட பேசினா தான் தெரியும் அது எவ்வளோ பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் லைக் அன் அன்ரிலையபிள் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ வந்து அப்படி இருக்கும்போது என் பர்சனல் ஒப்பீனியன், அகைன் நான் தப்பாக கூட இருக்கலாம், நானுமே ஒரு மாதிரி எவால்விங் ஜேர்னியில் தான் இருக்கேன். என் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, ஹாப்பி லிஸ்ட்டுன்னு நீ உனக்கு ஒன்று போட்டு, இப்போ ஹாப்பி லிஸ்ட்டு நீ உனக்கு ஒன்று போடு, அதே ஹாப்பி லிஸ்ட்டை இப்போ ஆடியன்ஸ் மொத்த பேரும் போட்டாங்கன்னா தே வில் ஆக்சுவலி ரியலைஸ் ஹவு மச் மணி தே நீட் டு பி ஹாப்பி. ஸோ அதுக்கு மேலே வர மணி யூ ஷுட் டேக் த கால் வெதர் தி ஸ்ட்ரெஸ் இஸ் ஒர்த் இட். இது ஒரு ஆஸ்பெக்டா. இன்னொன்று செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து என்னென்னா, டூயிங் இட் ஃபார் த லவ் ஆஃப் த கேம். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த கேம் பிடிக்கும். ஸோ வந்து வில் ஐ ஸ்டாப் மேக்கிங் மணி? நோ. ஓகேயா? ஐ வில் கீப் மேக்கிங் மணி. ஐ வில் ட்ரை டு மேக் மோர் மணி. பட் ஐ வில் டூ இட் வெரி பீஸ்ஃபுல்லி, காம்லி. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல், ஜெயிக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் விளாட்றேன். ஓகேயா? இந்த கேமில் சப்வே சர்ஃபேஸ் விளாட்ற மாதிரி. ஸோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விளாட்றேன். இந்த கேமில் ஹை ஸ்கோர் அடித்தேன்னா ஜாலி, ஹை ஸ்கோர் அடிக்கலைனாலும் ஜாலி. ஏன்னா எனக்கு கேம் விளாடவே பிடிச்சிருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் த பை ப்ராடக்ட், இட்ஸ் அபவுட் த ப்ராசஸ் விச் ஐ என்ஜாய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, வெரி குட் கிளாரிட்டி. அந்த ஏதோ ஒன்று சைமன்ஸ் எனக்கு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கியான்னு தெரில, ஃபைனைட் கேம்ஸ் இன்ஃபைனைட் கேம்ஸ் அப்படிங்கிறது சிமிலர். இப்போ ஃபைனைட்னா வந்து
இதை நான் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐம் ஹாப்பி. இல்லை வந்து இதை நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ஸில் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா இந்த மூவ்ஸ்லாம் நீ பண்ணி அந்த கிங்கை டிஃபீட் பண்ணிட்டனா நீ விக்ட்ரி அப்படின்னா அது ஃபைனைட் கேம். பட் நீ இப்போ சொன்னது வந்து இன்ஃபினைட், விச் இஸ் அந்த கேம் ஆடுறது தான் உன்னோட கேமே. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி பிரிட்டி குட். இல்லை அது கரெக்ட், ஆக்சுவலாக வெரி ட்ரூ. ஏன்னா இப்போ நிறைய பேர் வச்சிருக்கிற கோலில் ஆக்சுவலி வின்னே கிடையாது. இப்போ லெட்ஸ் சே கேன் சம்ஒன் வின் கண்டென்ட் கிரியேஷன்? நோ. யார் கண்டென்ட் கிரியேஷனில் வின்னர்? சப்ஜெக்டிவ். ஒருத்தர் கூட இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைனைட் கேம்ஸ் இன்ஃபினிட் கேம்ஸ்னா என்ன? ஃபைனைட் கேம்ஸ்னா தேர் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு தேர் இஸ் அ கிளியர் வின்னர் அண்ட் அ லூசர். ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபைனைட் கேம். பாலிடிக்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபைனைட் கேம். ஒரு வின்னர் இருக்கான், ஒரு லூசரும் இருக்கான். ஆனால் பிஸ்னஸில் அப்படி இல்லை. ஏன்னா ஆஸ் லாங் ஆஸ் இப்போ பிஸ்னஸில் யார் வின்னர்? பிஸ்னஸ்ன்ற ஒரு கான்செப்டுக்கு யார் வின்னர்? யாருமே இல்லை. ஸோ ஆஸ் லாங் ஆஸ் யூஆர் பிளேயிங் லைக் you're in the game, everybody can win also. everybody can win also. கரெக்டா? இப்போ வந்து கான்டென்ட்லேயும் அப்படி தான். கான்டென்ட்ல இப்போ யார் வின்னர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகே, அது வந்து யார் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்றது ஃப்ரண்ட் பேக்கில் மாறிட்டே தான் இருக்கும். அது கான்ஸ்டன்ட்லி மாறிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு லெட்ஸே இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வின்னர்? இப்போ வந்து ரஜினிகாந்தும் படம் தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவால்விங்காக இருக்கிற மணிகண்டனும் படம் தான் பண்ணுறாங்க. ஓகேயா, நம்பர்ஸ் தான் வேறு. ஆனால் அவங்களோட டே டு டே இவரும் நடிக்க தான் போகிறாரு, அவரும் நடிக்க தான் போகிறாரு. ஸோ தே ஆர் போத் பிளேயிங் த கேம். ஓகே, லெவல்ஸ் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஸ்டில் ப்ராசஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஃபீலிங். ஸோ இவர் வந்து எமோஷ்னலாக ஒரு டைலாக் பேசுகிறாருன்னா அவரும் எமோஷ்னலாக ஒரு டைலாக் தான் பேச போகிறாரு டே டு டே லைஃப்பில். புரியுது. ஸோ அதோட ஸ்கேல் தான் கொஞ்சம் வேறு. அண்ட் தெர் இஸ் நோ வின்னர்ஸ் ஆர் லூசர்ஸ் இன் த இன்ஃபினிட் கேம், விச் இஸ் அ மச் பெட்டர் கேம் அப்படின்றது என் பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, வெயிட், ஐ ஹாவ் அ ஃபியூ கொஷின்ஸ் ஃபார் யூ. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை யூவ் சீன், ஓகே, யூவ் டேக்கன் இன்டர்வியூ, இவ்வளோ அச்சீவ் பண்ண பீப்புளோட வாட் இஸ் அ பேட்டர்ன் தட் யூவ் நோட்டிஸ்ட்? இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்க்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமன் பேட்டர்ன்ஸ். ஐ ஆம் வெரி அப்சஸ்ட் வித் பேட்டர்ன்ஸ். ஓகே, ஒன்று வந்து தே ஆர் அன்ஹெல்திலி அட்டாச்ட் டு த ப்ராசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுகிற நிறைய பீப்புள், இட் குட் பி குகேஷ், இட் குட் பி ஃபவுண்டர் ஆஃப் A to B. இந்த எல்லா ஃபவுண்டர்ஸுமே வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இனிமேல் நம்ம காம் ஆயிரும், செட்டில் ஆயிரும் அப்படின்னு. பட் இவங்க எல்லாருமே வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் கிடச்சதுக்கு அப்புறமும் ஓடிட்டே இருக்காங்க. இப்போ வந்து A to B ஓனர் மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராஜா வந்து என்கிட்ட அவரோட ஸ்லீப்பை காட்டுறாரு. 5 மணி நேரம் தான் தூங்குறாரு இன்னைக்கு வரைக்கும். அவர் அவ்வளோ பெரிய வீடு எல்லாமே பண்ணிட்டாரு, ஆனாலும் இப்போ அவ்வளோதான் தூங்குறாரு. எனக்கு அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. அந்த ஒரு பேட்டர்ன் வந்து நான் நிறையா பேர்கிட்ட பார்த்தேன். ஐ திங்க் அதான் அந்த ஒரு இப்போ பேசிக்லி ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா தே ஆர் நாட் ஜஸ்ட் ட்ரிவன் பை திங்ஸ் தட் வி திங்க் தே ஆர் ட்ரிவன். நம்ம என்ன நினைப்போம், இட் குட் பி மணி இல்லை இதாக தான் இருக்கும். பட் ஐ திங்க் அதெல்லாம் தாண்டி அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அவங்க ட்ரிவனாக போகிறாங்கன்னு எனக்கு தோணும். ஓகே, ஆமாம், அந்த விஷயம் கண்டுபிடிக்கிறது தான் டாஸ்கே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இட் குட் பி சம்திங் ஃபார் யூ. அந்த ஒரு உன்னை எது டிரைவ் பண்ணுது, இல்லை நீ ஒரு பெரிய காசு என்னது அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா நீ ஓடிட்டே இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அந்த பெரிய காசு வந்து ஒன்றாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 18 வயசில் ஒன்று இருக்கலாம், 25 வயசில் வேறு ஒன்று இருக்கலாம், 40 வயசில் வேறு ஒன்று இருக்கலாம். லாக் ஆக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் லாக் ஆகும்ல இல்லையா? இதுதான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மாதிரி எங்கேயுமே பாக்ஸ் போட்டுக்க விரும்பலை. என்ன இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒரு 40 வயசில் ஒரு படம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் போய் எடுப்பேன். ஸோ வந்து திடீர்னு 35 வயசில் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் போய் பண்ணுவேன். திடீர்னு 45 வயசில் என்னை வந்து கோவா கூப்பிட்டு போயிட்டு நீ ஒரு பார்டெண்டராக வந்து இருக்கணும் அப்படின்னா நான் இருப்பேன். ஸோ இப்போது அது எனக்கு அப்போ என்ன தோணுதோ, ஸோ நான் வந்து கொஞ்சம் இம்பல்சிவாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ இம்பல்சிவாக என்ன தோணுதோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஓகே, ஏன்னா நான் அதை வந்து ஃப்ரீடமாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ அவர் வந்து வேற ஒரு மெட்ரிக் வச்சிருக்காரு, மாஸ்டரி. இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் மாஸ்டராக இருக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இல்லையா? கரெக்ட். அது வந்து எல்லாருக்குமே அது கரெக்டான ஆன்சர் கிடையாது. இப்போ இன்டர்நெட்டில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்டர்நெட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆளுனா 5 மணிக்கு எந்திரிப்பான் அப்படின்ற தியரியும் இருக்குது. நீ வந்து ரிலாக்ஸ்டாக இருந்து லைக் ஹசில் கல்ச்சர் இஸ் அ லை அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க. அவங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, அதுவுமே இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். ஹசில் கல்ச்சர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிற ஆட்களும் இருப்பாங்க. இப்போ நீ எது உனக்கு கரெக்டான ஆன்சர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு தியரியா? ஸோ இப்போ ஒருத்தன் வந்து வாக்கிங் பண்ணுறது பெட்டர், வாக்கிங் இல்லை அது பேட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த போமோடோரோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து டைம் பாக்ஸிங் அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான், இல்லை ரெண்டுமே தப்பு தான்.
நீ தான் முடிவு எடுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நான் வந்து இங்கே நான் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் கிடையாது. ஸோ அதை ஒரு டிஸ்க்ளைமராக போட்டுறேன். நான் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் கிடையாது, எனக்குமே எல்லாமே தெரியாது. ஆனால் இப்போ ஒரு சில பேர் வந்து காசு தான் எல்லான்றாங்க, ஒரு சில பேர் காசுலாம் முக்கியம் இல்லைன்றாங்க. கரெக்டான பதில் என்ன? நீ தான் முடிவு எடுக்கணும். ஓகேயா? ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்போது அவங்களால முடிவு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டே ஒருத்தன் இருக்கான். எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து ஆண்டர்ப்ரனர், என்னோட டெஃபினேஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து someone who puts the country first. அந்த கண்ட்ரிக்காக ஒரு இன்னோவேஷன் பண்ணி, இன்னோவேஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மாடல் இல்லை, ஒரு இதை இன்னோவேட் பண்ணி ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறது ஆண்டர்ப்ரனர். இதுக்கு ஐடியல் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீதர் வேம்பு. இப்போது மற்ற பிஸ்னஸ் ஓனர்ஸ் பேசுகிறதுக்கும் அவர் பேசுகிறது எப்படி இருக்கும்னா, மற்ற பிஸ்னஸ் ஓனர்ஸ் பேசுகிறது நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணேன், நான் இவ்வளோ ரெவன்யூ பண்ணேன்னு இருக்கும். அவர் பேசுகிறது எல்லாமே இந்தியா எப்படி ஆச்சு, இந்தியாவில் அந்த மாதிரி டெஃபினேஷன் தான் நான் ஆண்டர்ப்ரனர். எனக்கு அவர் பேசுகிறது கேட்க கேட்க எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா, நான் ஆண்டர்ப்ரனர் இப்போதைக்கு இல்லை, அது எனக்கு கிடச்சிருச்சு. அதே டைமு என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் பார்த்துட்டு நான் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறான். ஸோ ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நம்மளே புரிஞ்சிக்க நமக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நான் இதுதான் ஆண்டர்ப்ரனர், நீ கண்டிப்பாக ஒரு ஆண்டர்ப்ரனர் தான். ஏன்னு நான் சொல்கிறேன், இங்கே பாரு, ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஓகேயா? ஸோ அந்த கான்செப்டில் ப்ராடக்ட்ஸ் தான் வேறு வேறு. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோ. ஓகேயா? யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவனும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான், ப்ராடக்ட் வீடியோ. ஓகேயா? இப்போ ஒரு D2C பிராண்டை ரன் பண்ணுறவங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனர் தான், ப்ராடக்ட் ஒரு ப்ரோட்டீன் பார். ஓகேயா? அதுலேயுமே ஒரு ஆர்ட் இருக்குது. இப்போ நீயும் தான் தம்ப்நெயிலுக்கு பேக்கேஜிங் பண்ணுற, அவங்களும் தான் கவர் போடுறாங்க. ஓகேயா? ப்ரோட்டீன் பார்க்கு வெளில இருக்கிற ஸ்டிக்கரு, ஃபாண்ட்டு, அதெல்லாம் அவங்க பண்ணுற தம்ப்நெயில் ஆர்ட். ஓகேயா? இப்போது அவங்க அங்கேயுமே வந்து அந்த சென்சஸ் டேப்பிங்னு இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, மைன்யூட்டாக எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. நீயுமே ஒரு குட்டி குட்டி எடிட் எப்படி இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத இங்கே நீ பார்க்குற. ஸோ இதில் நிறைய பேரலல்ஸ் இருக்குது. இதை நீ வந்து ஒரு டெக் எடுத்தாலும் அதுதான். ஸோ த ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரெண்ட், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேயா? இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அது ஐஃபோன். ஓகேயா? ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க, சாக்லேட் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ஒரு டெக் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. நம்ம பண்ணுறது வீடியோ, அவ்வளோதான். நம்மளோட ப்ராடக்ட் இஸ் த வீடியோ. இப்போது இதுக்குமே மார்க்கெட்டிங். இப்போ லெட்ஸே இந்த வீடியோ தான் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு ஆக்சுவலி 7 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சேல்ஸ் இருக்குது, நீ பிராண்ட் டீல்ஸ்லாம் வந்து பேசுகிறல, தட் இஸ் சேல்ஸ். மார்க்கெட்டிங் இருக்குது, இதே எடுத்து இன்ஸ்டாவில் போடுறல, தட் இஸ் மார்க்கெட்டிங். இப்போ இதுலேயே நீ வந்து ஹெச்ஆர் இருக்குது, நீ வந்து பீப்புளை ஹேண்டில் பண்ணுறல, ஹெச்ஆர் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீ பிஸ்னஸில் இப்போ வந்து ஒரு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ஒரு யூடியூப் சேனலுக்குமே 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே? விச் மேக்ஸ் யூ அ ஃபவுண்டர். ஓகே? அது ஏன் உனக்கு அந்த ஸ்கேல் இல்லைனா, இப்போ நீ வந்து ராஜ் அம்பானியோ இல்லை ஒரு பியர் பைசப்ஸையோ போயிட்டு அவங்க ஆஃபீஸை பார்த்தனா ப்ராபப்ளி அவங்க அந்த ஸ்கேலில் பண்ணும்போது யூ வில் see that. பட் நம்மளும் அதே தான் பண்ணுறோம், பட் இன் ஸ்டார்ட் அப் ஸ்கேல். இப்போ நீயும் நானும் பண்ணுறதெல்லாம் அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கேல். பட் த கான்செப்ட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் த சேம். லைக் இப்போ ஒரு இதை நான் வந்து சினிமாவில் கூட ட்ரா பண்ணுவேன். இப்போ சினிமா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, த ப்ராடக்ட் இஸ் அ மூவி. ஸோ வந்து அந்த மூவி தான் அவங்களோட ப்ராடக்ட். இப்போ அந்த மூவின்ற ப்ராடக்ட்டுக்குமே 8 டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். அந்த மூவி இப்போ மார்க்கெட் பண்ணோம். இட்ஸ் பிஸ்னஸ். எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ். எல்லாமே பிஸ்னஸ். தட் இஸ் அக்ரி. நான் என்ன நினைப்பேன்னா, பிஸ்னஸ் இஸ் செப்பரேட், அந்த ஆண்டர்ப்ரனருங்க அது ஒரு மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பண்ணுறது எல்லாமே பிஸ்னஸ். அக்ரீட். அஃப்கோர்ஸ் வி ஆர் ஃபவுண்டர்ஸ், வி ஆர் இதெல்லாமே இன்னோவேஷன்ன்றது என்ன வர இன்னோவேஷன் இஸ் ஒன் மேஜர் பார்ட். அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதோ அந்த ஒரு டோட்டலாக ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வருது. இன்னோவேஷன் ஆங்கிளில் நான் வரேன். ஓகே? இப்போது நான் வந்து என்னோட ஃபிட்னஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கீ லைட் ஃபில் லைட்டுன்ற கான்செப்டே நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஈகோக்காக சொல்ல, நான் அப்போ என்னெல்லாம் புதுசாக இன்னோவேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் அதை லிஸ்ட்டு போட்டு பண்ணது. டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் பண்ணது இனிஷியலாக நாங்கள். ஜம்ப் கட்ஸ்ன்ற ஒரு கான்செப்டை இனிஷியலாக கொண்டு வந்தது நாங்கள். இதில் வந்து பீரோல் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது நாங்கள். இந்த மசில் மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்ற நாங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு பார்த்தா ஒரு 8 விஷயத்தை ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிட்னஸ் கான்டென்ட் கிரியேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போது நீயுமே அந்த மாதிரி ஒரு 8 விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்ப ஒன் நிஷ்ல. ஸோ உன்னோட வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கலாம், உன்னோட வே ஆஃப் டொனாலிட்டியாக இருக்கலாம், உனக்கு எங்கேருந்தாச்சும் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அது இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இப்போ கொரியா படத்தை எடுக்கலையா, கொரியா படத்தை தமிழில் மாற்றலையா, இல்லை வந்து இப்போ இந்த டெக் ஃபவுண்டர்ஸுமே டோர் டேஷ் தான் இங்கே ஜொமேட்டோ ஆகுது. ஸோ யூஷுவல் பேட்டர்ன் ஹாலிவுட், பாலிவுட், காலிவுட். ஓகே? 3 வருஷம் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இப்போது நான் 2 இண்டஸ்ட்ரியில் ஏர்லி மூவராக இருந்திருக்கேன். உனக்கே தெரியும், ஒன்று வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து பர்சனல் பிராண்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ 2 இண்டஸ்ட்ரியோட ஏர்லி மூவர் அட்வான்டேஜ்லேருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு கிராக் சம்திங், ஸ்டடி ஹாலிவுட். ஏன்னா அங்கேருந்து 3 வருஷத்தில் வந்து பாலிவுடுக்கு வரும், பாலிவுட்லேருந்து 3 வருஷத்தில் காலிவுடுக்கு வரும். ஸோ அது ஒரு படம் எடுக்கணும்னாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் பண்ணணுன்னாலும் சரி, ஒரு D2C பிராண்டாக இருக்கணும்னாலும் சரி, ஒரு யூடியூபர் ஆகணும்னாலும் சரி. ஓகே? ஏன்னா இப்போ ஃபிட்னஸ் யூடியூப்ன்றது இங்கே வர்றதுக்கு முன்னாடி 6 வருஷத்தில் அங்கே வந்திருக்கும். ஓகேயா? இப்போது நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸுமே இப்போ எனக்கு வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் லைனில் இருக்குது. 5 ப்ராஜெக்ட்டுமே வெஸ்ட்டில் வந்துருச்சு.
ஓகே, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி இது இங்கேருந்து இப்படி தான் வரும், ஸோ இப்படி வரும்போது அதை என்னால் கேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் போகிறோம். ஸோ எனி ஆண்டர்ப்ரனர் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ வந்து எந்த ஃபீல்டாக வேணா இருக்கட்டும், இதுதான் பேட்டர்ன். ஸோ வந்து ஹாலிவுட், பாலிவுட், காலிவுட். ஸோ நீ ஹாலிவுட்லேயே கேட்ச் பண்ணுறியா, இல்லை பாலிவுட்டில் கேட்ச் பண்ணுறியா, இல்லை சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் கேட்ச் பண்ணுறியா? டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீ ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராம் பண்ணனா அது டிஸ்ரப்ஷன் கிடையாது. ஓகேயா, உனக்கு ஆக்சுவலாக டிஸ்ரப்ட் பண்ணணும்னா ஸ்டடி தேர். ஸோ அங்கே ஸ்டடி பண்ணால் தான் அதுதான் இங்கே வருது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஐ மைட் பி ராங். ஸோ பட் ஸ்டில் புரியுது. நீ அதான் பண்ணியிருக்க. நீ பண்ண இனோவேஷன் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீ பண்ண இனோவேஷன் என்னன்னா, இப்போ இந்த டைப்பில் வந்து ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நீ தான் ஸ்டார்ட் பண்ண. கரெக்டாக அந்த நீஷை ஸ்டார்ட் பண்ணி விட்டது நீ தான். ஸோ அந்த நீஷை ஸ்டார்ட் பண்ணது தான் இனோவேஷன்ன்ற. உன் ப்ராடக்ட் இஸ் அ வீடியோ. ஓகே, மேக்னிடியூட் வேற பட் நேச்சர் வேறு, நீஷ் வேறு. ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து அதை டெக்கில் பண்ணுறாங்க, ஸ்ரீதர் வேம்பு. இப்போ நீ வந்து அதை வந்து மீடியாவில் பண்ணுற. ஓகே, கான்செப்ட் வந்து ஆனால் இப்போ குக் வித் கோமாளிக்கும் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் மேலே இருந்தோம். ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படின்றதே இப்போ எப்படின்னா, ஒரு வந்து க்ரியேட்டிவிட்டின்றதே ரசத்தை மாற்றி ஊற்றி நவரசமாக்குறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஃபிட்னஸ் வீடியோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக சும்மா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். தம்ப்நெயில் வந்து ஒரு டெக் யூடியூபர்ட்டேருந்து காப்பி அடிச்சிருப்பேன். ஓகே, இன்ட்ரோ வந்து ஒரு ஃபிலாசபி யூடியூபர்ட்டேருந்து காப்பி அடிச்சிருப்பேன். ஓகே, கண்டென்ட்டு ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருப்பேன், இல்லை ஏதோ ஒரு ரிசர்ச் பேப்பரை படிச்சிருப்பேன். ஓகே, மேக்கிங் எடிட்டிங் ஸ்டைலை இன்னொருத்தன்ட்டு எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி 10 பேரோட கண்டென்ட்டோட காப்பி தான் என் கண்டென்ட். ஓகே, ஸோ ஆனால் அந்த காப்பி அடிக்கிறத கேவலமாக காப்பி அடிக்கிறதுன்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஓகே, ஸோ வந்து புள்ளையார் சொல்லியே காப்பி அடிக்கிறவங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அந்த காப்பி அடிக்கிறத நான் நல்லா காப்பி அடிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றவன் ஒரு காப்பி அடிக்கிறதுன்றது அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கில்லே காப்பி அடிக்கிறது தான். ஸோ உனக்கு காப்பியே அடிக்க தெரிலனா உன்னால் ஒரிஜினலாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஒரு விஷயத்த காப்பி அடித்தா அது காப்பி, 10 விஷயத்த காப்பி அடித்தா அது ஒரிஜினல் ஆகிடும். ஏன்னா என்னையே இது வரைக்கும் யாரும் காப்பின்னு சொன்னதே இல்லை. நான் தான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிருக்கேன் நான் காப்பி அடிச்சிட்டு இருக்கேன்னு. ஓகே, ஆனால் என்னை பார்த்து எல்லாரும் உங்கள் கண்டென்ட் ஒரிஜினலாக இருக்குன்றாங்க. எனக்கு தான் தெரியும் நான் 10 இடத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட அங்கே புரிஞ்சது என்னென்னா, காப்பி ஃபாலோ ட்ரெண்ட்ஸ். ஸோ வந்து டு பி கெட் சக்ஸஸ்ஃபுல். அதான் யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி? அக்ரி. லைக் நத்திங் இஸ் நியூ அண்டர் தி சன். அது வெரி ட்ரூ. இதுலேயுமே வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா, இதில் மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இது வந்து ஒரு பேட்டர்ன். ஓகே, எவ்ரி திங் ஓல்டு கம்ஸ் பேக் நியூ. ஓகே, இதை நான் நம்புகிறேன். ஓகே, லூஸ் பேண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஓவர் சைஸ் போட்டு வந்தேன். இது 80s பெல் பாட்டம், இதுதான் ட்ரெண்டு. 80s ட்ரெண்டு இப்போ 2025 வந்திருக்கு. இளையராஜா பாட்டை தான் மேகம் கற்காதான்னு போடுறான். ஓகே, வெங்காயத்தை எண்ணெயில் மண்டையில் வச்சு தேய்ங்க அப்படின்னு சொல்கிறத மாமா அர்த்தம் வந்து ஆனியன் ஹேர் ஆயில் ஷாம்பு அப்படின்றான். ஸோ வந்து பாலில் குளிங்கன்றத. ஸோ எவ்ரி திங் ஓல்டு வில் கம் பேக் நியூ, பட் இன் அ பேக்கேஜ்டு ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து இண்டி ஆயில் வந்து சம்பி ஹேர் ஆயில்ன்றத ஏதோ ஒரு அதை வந்து நம்ம பாட்டி சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து இந்த பிராண்ட் மட்டும் பண்ணுறாங்க. தே ஆர் டூயிங் அ பிராண்ட் அவுட் ஆஃப் இட், கிரியேட்டிங் அ பிராண்டிங் அவுட் ஆஃப் இட் அண்ட் மேக்கிங் இட் இன் டு அ நியூ ப்ராடக்ட் வித் செல்ஸ். ஆனால் கான்செப்ட் ஆர் சைக்காலஜி எடுத்து பார்த்தோன்னா எவ்ரி திங் ஓல்ட் கம்ஸ் பேக் நியூ. அது இது ஒன்று சொல்லுவாங்க, லைக் இட்ஸ் நாட் அபவுட் த மெசேஜ், இட்ஸ் அபவுட் த மெசஞ்சர். ஆமாம். ஸோ அந்த டூடு படமே ஏதோ ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். டூடு படம் ஏதோ பாக்யராஜ் படம்ன்றாங்க. ஓ, எனக்கு தெரியல, நான் பாக்யராஜ் படங்கள் அவ்வளோ பார்த்ததில்லை. பட் ஏதோ டூடு படமே அந்த படத்தோட க்ரக்ஸ் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறையா இப்போ ராஜராணி தான் மௌனராகம். ஸோ வந்து இட்ஸ் ஆல் கனெக்டட், எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஆக்சுவலி வந்து நான் வந்து சும்மா உட்காந்து இந்த மாதிரி பேரலல்ஸ் நிறைய ட்ரா பண்ணுவேன். எப்பாஃப்ரா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோடய டே எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, என்னோடய டே ஸ்டார்டிங் காலையில் 2 மணி நேரம் காஃபியை போட்டு செவுத்தை பார்த்துட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? சும்மா உட்காந்துருக்கான் சார் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன் நான். டெய்லி காலையில் 2 மணி நேரம் காஃபியை வச்சுட்டு செவுத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் மனசால நம்புறது என்னென்னா, நம்ம ஒருத்தர் கிடையாது, நம்ம 2 பேர். ஓகே, ஸோ வந்து இது கைண்ட் ஆஃப் லைக் இந்த ஃபைட் கிளப்பில் டைலர் டர்டனும் வந்து அந்த எட்வர்ட் நியூட்டனும் இருப்பான்ல, அவன் பேரை கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. ஏன்னா இப்போ ஓவர் திங்கிங்னு ஒன்று வருது இல்லை, எங்கே வருது? உனக்குள்ளே 2 பேர் இருந்தால் தானே வரும். ஸோ இதை வந்து ஏஞ்சல் அண்ட் த டெவில்னு சொல்லலாம், இன் யாங்னு சொல்லலாம், லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்னு சொல்லலாம், எமோஷனல் பிரெயின் லாஜிக்கல் பிரெயின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலாக இந்த கன்ஃபியூஷன் ஓவர் திங்கிங் இதெல்லாம் எப்போ வருதுன்னா, உனக்குள்ளே 2 பேர் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் வருது. ஸோ விச் இஸ் யூ அண்ட் அன் அதர் பர்சன். ஓகே, ஸோ இங்கே நிறைய பேருக்கு நான் பார்க்குற ஒரு பேட்டர்ன் என்னென்னா, இந்த 2 பேர் வந்து ஒரு எனிமீஸாக இருக்காங்க.
ஸோ அதுதான் அந்த வந்து நெகட்டிவ் லூப்பாக போகுது. எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், எனக்கு அந்த 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, செம்ம ஜாலி தோஸ்து. ஓகே, நான் போயிட்டு தனியாக படத்துக்கு போவேன், தனியாக போயிட்டு ஒரு கெஃபேல உட்காந்துருப்பேன், தனியாக செவுத்தை பார்த்து உட்காந்துருப்பேன். ஏன்னா அவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ ஆமாம்ல, சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இதே தான், எவ்ரி திங் ஓல்டு கம்ஸ் பேக் நியூ இல்லை. ஆமாம், இது வந்து இதுக்கு இங்கே கண்டென்ட்லேயும் அப்படி தான், இது வந்து ஃபேஷன்லேயும் அப்படி தான், எவ்ரி திங் இஸ் கனெக்டட் இப்படின்னு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது நான் செம்ம ஜாலியாக இருப்பேன். எனக்கு அதுக்கப்புறம் புரிஞ்சது என்னென்னா, திஸ் இஸ் வாட் ஒரு என்லைட்டன்டு பீப்புள் ஆர் மாங்ஸ் டூ அப்படின்றதே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓஹோ, அப்போ டிசப்பாயிண்டே ஆக மாட்டியா நீ? எனக்கு இப்போ எப்படின்னா, இப்போ இனிமேல் நீ வீடியோலாம் போடக்கூடாது, போடாமல் நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷம் அதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா, ஒருத்தனுக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா உன்னால் அவனை எப்படி அஃபெக்ட் பண்ணிட முடியும்? ஓகே, எதுக்குமே ஒருத்தன் அட்டாச்சாக இல்லை. ஓகே, அவனுக்கு எதுவும் தேவையும் இல்லை, அவனுக்கு பேசிக் நீட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஐ ஃபீல் ஹாப்பி வென்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேன்ல, அந்த லிஸ்ட்டுக்கே எனக்கு காசு தேவையில்லை. ஓகே, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொத்தத்தையும் என்னால் காசு இல்லாமலே பண்ண முடியும். காசு இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, அது இல்லைன்னு நான் சொல்லலை, பட் காசு இல்லாமலும் பண்ண முடியும். ஒருத்தனுக்கு எதுவுமே வேணாம், அவனுக்கு கேம் பிடிச்சிருக்குன்னு அவனை விளையாடிட்டு இருக்கான்றவனை உன்னால் எப்படி அடிக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கொஷின். ஓகே, நான் அந்த ஒரு ஃபிலாசபியில் போய்கிட்டு இருக்கேன். டேம், இந்த ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை தூக்குறதே ஒரு பெரிய விஷயம். அதை நீ தூக்கிட்டேன்னு சொல்கிற கரெக்டா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, லைஃப் ட்ராஜடியாக முடிஞ்சாலும் ஓகே அப்படின்றேன். ஓகே, இப்போ உனக்கு ஒரு கோல் இருக்கு எப்பாஃப்ரா. ஓகே, உலகத்தில் இப்போ வந்து 140 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் மட்டும் 140 கோடி பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க கோல் கிடைக்குதா? இல்லை, கிடைக்கல. ஓகே, ஸோ அண்டு வந்து இதில் லக்கோட ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியனில். ஸோ 100% உனக்கு உன் கோல் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த அஷூரன்ஸும் இல்லை. கண்டிப்பாக. இப்போ உனக்கு ஒரு 10 பிளான் இருக்கலாம். நான் நிறையா பிளான் பண்ணுற ஒரு ஆள். ஓகே, ஆனால் அந்த பிளான் படி போகணுன்னு, அந்த பிளான் படி நடக்கணும்னு அவசியம் இல்லை, நடக்கணும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது. வேரியபிள்ஸ் நிறையா இருக்குது. இப்போ எனக்கே நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு கோஃபவுண்டர் ஃபைட் வந்திருக்கு, நிறைய பேரோட பிட்ரேயல் வந்திருக்கு. ஓகே, டீம் மெம்பர்ஸே காசு திருடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க ஃபுல்லாக கால் பண்ணி ஒரு டீமில் வேலையை விட்டு தூக்கிறதுக்கு கால் பண்ணி கம்பெனி ஸ்கேம்னு சொல்லி கஸ்டமர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து டிப்ரெஷன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆங்ஸைட்டி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்லீப் இஷ்யூஸ் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், ஒரு அதை சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஒரு ட்ராஜடியாக முடிகிற மாதிரி சான்சஸ் இருக்குது, வாழ்க்கையே காலின்ற அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்த்ததில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இது எல்லாமே வந்து ஒரு இப்போ லைஃப் இப்போ தப்பாக போனாலும் என்ன, இப்போ அந்த வி ஆர் நத்திங் அந்த மாதிரி போயிட்டு இல்லை, தப்பாக ஐ எம் ஓகே வித் எவ்ரி திங் அப்படின்றது தான். ஸோ அது எதுலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் தான்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இப்போ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு எல்லாமே மேஜிக் தான். ஓகே, இப்போது 1400லேருந்து ஒருத்தன் 2026 வந்து உட்காரான். அவனுக்கு நம்ம ஃபோன் ஒரு மேஜிக்கு, 100%, வண்டி ஒரு மேஜிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ஒரு மேஜிக்கு. என்னடா பண்ணுறீங்க? அவன் வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாக்வர்ட்ஸில் கொண்டு வந்து விட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம பண்ணுறதை பார்க்குறதே. அன்னைக்கு இருந்த பில்லியனர் கூட இன்னைக்கு இருக்கிற பூரஸ்ட் பர்சனை விட லெஸ் சோஷியல் இதில் தான் இருப்பான். ஏன்னா கார் இல்லை, பைக் இல்லை, எதுவுமே இல்லை, சொகுசே கிடையாது. ஓகே, 1400ல் ஒரு பில்லியனரும் இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் 15,000 வாங்குகிற சம்பளத்தில் இருக்கிறவனும், இந்த 15,000 சம்பளம் வாங்குறவன் தான் பெட்டர் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே மேஜிக் தான். இப்போ இந்த லைட்டு எல்லாமே ஒருத்தர் மைண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, மைண்ட்லேருந்து ரியாலிட்டி ஆயிருக்கு அப்படின்றதே ஒரு மேஜிக் தான். நான் ஒரு அப்சர்வராக ஜாலியாக இருந்துட்டு போகிறேன். ஸோ இப்போ புரியுதா? ஸோ வந்து நான் இந்த எல்லா மேஜிக்கையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்துட்டு போகிறேன். எனக்கு வேணும்னா ஐ வில் சூஸ் டு பார்ட்டிசிபேட். பட் எனக்கு சும்மா உட்காந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி, இதெல்லாம் படித்து, அதுவே எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. புரியுதா அவனுக்கு? புரியுது. ஸோ எனக்கு வந்து இது ஜெயிக்கணும், இது அடிக்கணும், ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அதில் அது ஒரு மாதிரி லைட்டாக டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நான் கொஞ்சம் அதை கம்மியாகவே டவுன் ப்ளே பண்ணியே சொல்கிறேன். ஏன்னா சில பேர் அதை நோக்கி இப்போ ஓடிட்டு கரெக்ட். ஸோ அவங்கள நம்ம கொச்சப்படுத்த முடியாது. ஸோ வந்து பட் நான் அதை பார்த்ததில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆங்கிளில். ஸோ வந்து ஒரு ஆங்கிளில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்டர் கேதரர் டைம்ஸ்க்கு போவோம். ஓகே, மணி இஸ் ஆக்சுவலி அ பேப்பர். ப்ளஸ் வந்து இதை சொல்ல முடியாது, இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி பேச முடியாது, வேணால் நம்ம இன்னொரு நாள் பேசலாம். இலுமினாட்டி, இந்த சையாப்பு, அப்புறம் வந்து ஹவு மணி இஸ் மேட் அண்ட் வேர் மணி இஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் எல்லாம் ஃபுல்லாக வந்து இப்போ படித்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு வந்து இப்போ உன்ட்ட லெட்ஸே இப்போ ஒரு கோடி ரூபாய் இருக்குது.
உன்கிட்ட காசே கிடையாது. ஆக்சுவலாக பேங்க்கு கிட்ட உன் 1 கோடி இருக்குது, உன்கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, பேங்க்கு கிட்ட தான் அந்த 1 கோடி இருக்குது. அந்த பேங்க் அதை வச்சு வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ உனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும்தான் உனக்கு அந்த 1.5 லட்சம் வருது. ஓகே, ஸோ மற்றபடி அந்த காசு வந்து பேங்க்கு கிட்ட தான் இருக்குது. அந்த பேங்க் நினச்சா அந்த காசை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். தட் இஸ் ஹவ் தே மேக் தேர் மணி. ஸோ டெக்னிக்கலி உன் காசே உன்கிட்ட இல்லை. புரியுதா? நீ ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும்தான் அந்த காசு வந்து உன் கையில் இருக்குது. கரெக்டாக? மற்றபடி இட்ஸ் அ பேப்பர். ஸோ பேப்பர் கூட இல்லை, இட்ஸ் நவ் டிஜிட்டல். ஓகே, ஸோ வந்து அந்த ஒரு செகண்ட் இப்போது உனக்கு என்ன தேவை அப்படின்றதையே நீ டியூன் பண்ணி பார்த்தனா நீ வந்து அங்கே அந்த சாய்ஸை நீ தான் டெசிஷன் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அவ்வளோ தேவைகளே கிடையாது. எனக்கு ட்ராவல் பண்ணவே பிடிக்காது. ஓகே, பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஐ எம் மோர் ஆஃப் அ பீப்புள் பர்சன் தேன் அ ட்ராவல் பர்சன். அதை வந்து சொன்னால் வந்து இவங்க இன்ஸ்டாகிராமில் இல்லை, இட் மேக் சென்ஸ். எனக்கும் ட்ராவல் பிடிக்காது. எனக்கு ட்ராவல்லாம் பிடிக்காது. ஓகே, எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஓகே, ஈவன் தோ ஐ ஹேவ் மோர். ஓகே, ஸோ வந்து எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ தேவை, ஒருத்தனுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கும், அவனுக்கு அதை சேஸ் பண்ணுறது கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் கை மைட் கெட் அ ஹை அவுட் ஆஃப் ட்ராவல் பண்ணுறது, இந்த லேவிஷ், இந்த இது அது. எனக்கு ட்ராவல் சிக்னஸ் இருக்குது. ஓகே, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தான் தெரியும். ஓகேயா? ஸோ அண்ட் இன்னொன்றும் நான் ட்ராவலும் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா இது சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி மனசு சரியில்லைன்னா ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னும் மனசு சரியில்லாமல் போயிடுச்சு ட்ராவல் பண்ணதில். ஓகேயா? ஏன்னா இட் வாஸ் வெரி லோன்லி. ஸோ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, எனக்கு ட்ராவல் பிடிக்கல, எனக்கு என் பீப்புளை தான் பிடிச்சிருக்கு. அந்த பீப்புளோட ட்ராவல் பண்ணாலும் ஃபன்னாக தான் இருக்குது. வீட்டில் மொட்டை மாடியில் உட்காந்தாலும் ஃபன்னாக தான் இருக்குது. புரியுது. எங்கே போனாலுமே அந்த பீப்புளோட ஃபன்னாக தான் இருக்குது. ஸோ எனக்கு புரிஞ்சது என்னென்னா, த ஆன்சர் இஸ் பீப்புள் நாட் ட்ராவல். ஏன்னா நான் தனியாக ட்ராவல் பண்ணி இன்னும் லோன்லி ஆகிட்டேன். புரியுது. ஏன்னா இது ஒரு தேடல் தானே, இதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அந்த தேடலை போய் இன்னும் லோன்லி ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துருந்தா நிறைய கனெக்ட் ஆகும் பேசிக்காக. ஸோ வந்து கீ என்னென்னா சும்மா உட்காருங்க. ஸோ இது தெரியல, சும்மா இல்லை, கொஞ்சம் மெடிடேட்டிவாக சொல்கிறேன். ஓகே, அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறது எவ்வளோ இது, அதை அட்டைன் பண்ணிட்டோன்னா சூப்பர், நிர்வாணம். ஒரு 10 குத்து வாங்கு. பட் ஓவராலாக வந்து இந்த நம்மளே நமக்கு வந்து இதான் என்னோட பர்பஸ் அப்படி எப்படிலாம் சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப்பை ஈஸியராக மாற்றுறதுக்கு அதெல்லாம் ஒரு டூல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கே என் முட்டி உடையதுன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு வந்து நானே எனக்கு ஒரு பர்பஸ் நான் க்ரியேட் பண்ணி வைக்கல அப்படின்னா என்னை என்னால் ஏமாற்றிக்க முடியாது நாளைக்கு எந்திரிக்கிறதுக்கு. நான் வந்து ஒன்று சொல்கிறேன். ஓகே, அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாமல் எது பண்ணாலும் ஓகே தான். ஓகே, நீ சக்ஸஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் எந்த கட்டாயமே கிடையாது. பாக்ஸ்லேயே போட்டுக்க வேணாம். ஓகே, ஒரே ரூலு, மற்றவங்களுக்கு எந்த தப்பும் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மற்றவங்களுக்கு எந்த தப்பும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ பண்ணு அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு ஒப்பீனியன். இன்னொன்று, நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக உள்ள கொஞ்சம் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ வந்து அங்கே அதில் ஃபஸ்ட்டு திங்கே என்னென்னா, இன்ட்யூஷன் இஸ் காட்னு பிலீவ் பண்ணது தான். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஒரு தியரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே இப்படி தட்டுறேன்னு வச்சுக்கோயேன், இங்கே சத்தம் வந்துச்சு, கரெக்டா? இது எஃபெக்ட். ஓகே, காஸ் வந்து நான் தட்டினது. இப்போ நமக்கு இன்ட்யூஷனில் ஒன்று சொல்லுது. ஏன் இன்ட்யூஷனில் இந்த பொண்ணை டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோயேன், இதுதான் எஃபெக்ட்னா காசு எங்கே? ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்குமா அதுக்காக அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு? அது எப்படி நடந்திருக்கும்? அதோட காசு எங்கண்ணே? அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நீ ஏற்றிட்டே போ. ஓகே, அதாவது நீ மேலே ஏறிட்டே போ. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு நீ அந்த காஸ் அண்ட் எஃபெக்டை ஏற்றிட்டே போகலாம். ஓகே, ஸோ இப்போ இப்படி தட்டினதில் சத்தம் வந்தது, நான் தட்டினேன், எனக்கு தட்டணும்னு எங்கே தோணுச்சு அப்படின்னு நீ இதோட காஸ் அண்ட் எஃபெக்ட், இதோட காஸ் அண்ட் எஃபெக்ட், இதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு போனேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட் கெட்ஸ் மேஜிக்கல்னா இட் கெட்ஸ் ஸ்பிரிச்சுவல். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ எழுதினேன். ஓகே, அந்த வீடியோ எழுதும்போது அந்த வீடியோ எழுதுனது தான் எஃபெக்ட்னா எனக்குள்ளே யாரோ வந்து எழுதிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஸோ வந்து கேட்க கொஞ்சம் வந்து மிஸ்டீரிக்கலாக இருக்கும், பட் எல்லாமே மேஜிக்ன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. இது ஆக்சுவலாகவே மேஜிக் தான். யோசிச்சு பார்த்தா இந்த லைட் இப்போ எரியறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள் தானே. ஸோ இப்போ இந்த லைட் இங்கே எரியுது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, நம்ம பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுதுன்னா எல்லாமே ஒரு ஹியூமன் இன்வென்ஷன் அண்ட் எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் மேஜிக் தான் இஃப் யூ திங்க் அபவுட் இட் டீப்லி. ஓகே, ஸோ ஐ பிலீவ் இன் ஒரு கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் ஸ்டஃப், சிலதெல்லாம் சைஃபை அந்த மாதிரிலாம். ஸோ இப்போது எல்லாத்துக்குமே காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம இன்ட்யூஷன் வந்து ஒரு எஃபெக்ட்னா அதோட காஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ சூப்பர் ஸ்டார் டைலாக் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் அப்படின்றது என்னென்னா என் இன்ட்யூஷன் காடு. புரியுதா? புரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது. இப்போது எனக்கு என்னென்னா இங்கே மற்றவங்க
கொஞ்சம் அலைன்மெண்ட்டுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னோட இன்ட்யூஷனில் எனக்கு வந்து என்ன தோணுதோ, மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல், அதுக்காக நீ போய் பண்ணு கொலை பண்ணு நான் சொல்ல. பட் வந்து இப்போ என் இன்ட்யூஷனில் மற்றவங்கள தொந்தரவு பண்ணாமல் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் பண்ணிடுறேன், அவ்வளோதான். நான் அதோட ஃபைட் பண்ணுறதில்ல. அதான் அவனுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. ஸோ புரியுதா? ஸோ இப்போ என் இன்ட்யூஷனில் இன்னைக்கு படுத்து தூங்குன்னு சொல்லுது, நான் தூங்கிடுவேன். ஓகே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லுதுன்னா இன்றைக்கி வீடியோ பண்ணுவேன். இன்றைக்கி எழுது அப்படின்னு சொல்லுன்னா இன்றைக்கி எழுதுவேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து எப்பாஃப்ராவோட பாட்காஸ்ட் பண்ணு அப்படின்னா பாட்காஸ்ட் பண்ணுவேன். ஸோ அண்டு இப்போது இந்த மிராக்கிள்ஸில் நான் ஏன் நம்புகிறேன்னா, யாரோ ஒரு பஸ் கண்டக்டர் ஓகேயா ஏதோ ஒரு இடத்துல ஃப்ரெண்டை பார்க்க வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் கொடுத்து சூப்பர் ஸ்டார் ஆனது எவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ஸ். அதெல்லாம் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ணி பிளான் பண்ண முடியுமா? அப்போ நம்ம எங்கே? ஸோ வந்து ஸோ பிளானிங்க்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் இதே உட்காந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை போட்டு ஒரு வெப்பை போட்டு நான் இவன்கிட்ட பிடிச்சி இதை ஒரு எக்ஸல் ஷீட்டாக போட்டு இவனை பிடிச்சி நான் சூப்பர் ஸ்டார் ஆகிறேன்லாம் நடக்கிற காரியம் முடியாது. ஸோ லைக் அதில் எவ்வளோ ஆட்ஸ் இருக்குது? 1 in a million 10 million ஆட்ஸ் அது. ஓகேயா? ஸோ இப்போது அதே மாதிரி தான் ஒரு விராட் கோலி ஆகிறதோ இல்லை வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆகிறதோ ஒரு சில பேருக்கு எப்பாஃப்ரா ஆகிறதே அந்த மாதிரி 1 in a million ஆட்ஸ் தான், இல்லை 1 in a 1000 ஆட்ஸ். அது வந்து நம்பர்ஸ் டிஃபர் ஆகும். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆகலைனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றது பெட்டர் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். இது இப்போது நீ நிறையா உன்னை பற்றி கற்றுக்கிட்டதுனாலையும் திங்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுனால இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதுல்ல. எனக்கு சில டைம் என்ன தோணும் அப்படின்னா, நானுமே இப்போ வந்து லேர்ன் பண்ணிட்டேன்னு இல்லை, எனக்கு ஒவ்வொன்றா கற்றுக்க தான் இன்னும் எவ்வளோ தெரியலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு பாயிண்டில் என்ன தோணிருச்சு அப்படின்னா, நிறைய கற்றுக்க மிசரபிளாக லைஃப் மாறுற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம இக்னரண்ட்டாக இருந்தப்போ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்டே நான் போடுறேன்னு வச்சுக்கோவேன், அப்போவே வந்து நான் தருண் கிட்ட பேசி என்னால் அக்ரி பண்ண முடியுது. ஆக்சுவலி இல்லை, நம்ம இவ்வளோ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கண்டென்ட்டே உள்ளே போயிருக்க மாட்டேன். ஓகே. இப்போ நான் ரீசெண்டாக தான் வந்து இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி நீ என்கிட்ட கால் பண்ணியிருந்தேன்னா, இப்போ அப்புறம் பாலிடிக்ஸ்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, சம்மதமே இல்லை தருண், எனக்கும் அதுக்கும் இதுவே இல்லை, என் உலகமே அது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அதை பற்றி நிறையா கற்றுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. ரைட் பீப்புள் ரைட் டைம் நடந்துச்சு. இப்போது அதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னால் சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்த வேறு மாதிரி பார்க்க முடியுது. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சஃபர் ஆகிறேன். அது உனக்கு ஃபீல் ஆகிருக்கா? இந்த மாதிரி நிறையா கற்றுக்க உங்கள் லைஃப் வந்து மிசரபிளாக இருக்கும்போது இக்னரண்ட்டாகவே இருந்துடலாம்னு தோணிருக்கா? இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு போனேன். ஃபார் த ஜாய் ஆஃப் லேர்னிங். எஸ், ஜாய் ஆஃப் லேர்னிங் எஸ். ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கற்றுக்கிட்டது எதுக்காகனா ஒரு பை ப்ராடக்ட்டுக்காக கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. காசு சம்பாதிக்கணும் அதுக்காக கற்றுக்கிறேன், இது நடக்கணும் அதுக்காக கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் நிறையா போனேன். இப்போ தான் நானே ஜாய் ஆஃப் லேர்னிங் உள்ள வந்திருக்கேன். ஓகே. முன்னாடி எப்பயுமே இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு அஜெண்டா இருந்துச்சு லேர்னிங்கில். இப்போ தான் அஜெண்டாவே இல்லாமல் இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்லாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன், கேம் தியரி படிச்சுட்டு இருந்தேன், ஃபிசிக்ஸ்னா என்னென்னு படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா டக்குன்னு ரியலைஸ் ஆயிடுச்சு, நம்ம 12 வருஷம் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம், ஃபிசிக்ஸ்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் உட்காந்து இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கேன். ஃபார் த ஜாய் ஆஃப் லேர்னிங். ரிலேட்டிவிட்டினா என்ன, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன் அவர் அவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் நான் உட்காந்து இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கேன். சேம், நானும் இப்போ தான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டினா என்ன, அப்புறம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டினா என்ன, வயசாகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சார் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ தான் ஜாய் ஆஃப் லேர்னிங்கில் வரேன். முன்னாடி வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு பை ப்ராடக்ட்டுக்காக தான் இருக்கும். ஸோ வந்து ஏதாவது ஒரு கோல் இருக்கும், அந்த கோலுக்காக படிக்கிறது அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போது லெட்ஸ் சே எப்பாஃப்ரா, பேரை தப்பா, லெட்ஸ் சே எப்பாஃப்ரா, இப்போ வந்து நீ ஒரு வைசிட்டி கேமில் இருக்க. நான் அப்படி தான் பார்க்குறேன், லைஃப் இஸ் ஒரு GTA கேம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஓகேயா? இப்போது ஒரு கேம் சூப்பராக விளாட்னதுக்கான இது, இப்போ அந்த கேமை சூப்பராக விளாட்ணுன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கரெக்டாக? கார் ஓட்டி பார்க்கணும், பைக் ஓட்டி பார்க்கணும், இங்கே ஒரு இடம் இருந்ததுன்னா அங்கே போகணும், அங்கே ஒரு இடம்னா இருந்ததுன்னா இங்கே போகணும். அதுலேயே நீ வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ வந்து மேலே வந்து அந்த ஏர்னிங்ஸு அப்படின்றது, அந்த மணியை நீ வந்து கலெக்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. தட் இஸ் அ ஃபீச்சர், நாட் தி என்டையர் கேம். ஓகேயா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த இன்டர்நெட்னாலேயா என்னன்னு தெரில, அந்த ஒரு ஃபீச்சரை மட்டும்தான் மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? இமேஜின் இப்போ அதே வைசிட்டியில் நீ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கன்று வாங்க முடியும். ஓகேயா? அந்த கன்று வாங்குற ஆள் இருக்கான்ல, அங்கே ஒருத்தன் உட்காந்து அவன் அந்த கேமில் எதுவுமே பண்ண மாட்டான், சம்பாதிச்சு மட்டும்தான் இருப்பான். ஓகே. அவன் அந்த கேமில் எந்த எக்ஸ்ப்ளோரேஷனும் இருக்காது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவன் சம்பாதிச்சுட்டு மட்டும்தான் இருப்பான். ஸோ இப்போ அவன் நல்ல கேம் விளாட்னானா, இல்லை நான் அந்த வைசிட்டியில் எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுறேன். எனக்கு அன்றைக்கி கார் ஓட்ட தோணுன்னா கார் ஓட்டுவேன், பைக் ஓட்ட தோணுச்சுன்னா பைக் ஓட்ட தோணும், என்னென்னமோ பண்ணுவேன். ஓகே. ரியல் லைஃப்பில் என்ன வித்தியாசம்னா, மற்றவங்களை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதில் மற்றவங்களை போட்டு அடிக்கலாம், கொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். ரியல் லைஃப்பில் மற்றவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. பட் நான் என் லைஃப்பை அப்ரோச் பண்ணுற விதமே ஒரு கேம் மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த கேமில் காசு சம்பாதிக்கிறது ஒரு ஃபேக்டர் தான்.
ஸோ இப்போ நீ இந்த A to B ஃபவுண்டர் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு அது வந்து கொஞ்சம் இஸ் திஸ் த ரைட் வே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. பட் மேபி இட் இஸ் த ரைட் வே ஃபார் ஹிம், அது அவரு தான் சொல்லணும். புரியுதா? ஸோ வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அவ்வளோதான். இப்போது நம்ம பேசும்போதே வந்து ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் லேர்னிங்க்கு வந்து ஒருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். கரெக்டாக ஜாய் ஆஃப் லேர்னிங் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நிறையா தெரிஞ்சுக்க நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மாற ஒரு வகையில் கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், வெரி ட்ரூ. இப்போ நீ முன்னாடி வந்து என்னை ஏதாச்சும் திட்டிடுறேன்னு வச்சுக்கோயேன், நான் டக்குன்னு வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணிடுவேன், இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2 பக்கமும் இருக்குது. இப்போது நிறைய படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒன்று வந்து நீ திட்டினதுக்கப்புறம் எனக்கு வந்து அமிக்டிலான்னு ஒன்று இருக்குது, அது வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணுது, அனிமல் இன்ஸ்டிங்க்ட்டு. பட் நான் இன்னும் கொஞ்சம் அறிவானா இருந்தேன் அப்படின்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகுது, நான் லாஜிக்கலாக வந்துட்டு நான் பேசுகிறேங்கிறது என் சைடில் இருந்த புரிதல். இதே இது உன் சைடில் நான் யோசிக்கும் போது நீ திட்ட, அப்போ நான் டக்குன்னு தருண் மோசமானவன் நினைக்கிறதுக்கு பதிலாக தருணோட என்வைரன்மெண்ட் வந்து அவனை இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு முடிவெடுக்க பண்ணுச்சு. ஸோ அதனால நான் இப்போ கோவப்பட மாட்டேன். இந்த மாதிரி லைஃப் அப்ரோச் பண்ணுற விதமே எனக்கு நிறையா மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஐ திங்க் இன்னுமே வந்து ஒரு 1% தான் நான் இது பண்ணியிருக்கேன், சர்ஃபேஸே ஸ்க்ராச் பண்ணியிருக்கேன். இன்னும் கற்றுக்க நிறையா புரிதல் மாறும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இதுதான் என்னோட மெயின் ஒரு மோட்டிவேஷன். இதே மாதிரி நீ பண்ண இவ்வளோ நாள், ஐ திங்க் 19 ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக, நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷமாக தான் மாறிட்டு இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தன் புக்கு படித்தானாலே வந்து எனக்கு ஏதோ அவன் ஒரு ஏலியன். நான் எனக்கு காலேஜில் தான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அஜித்னு ஒரு பையன் இருந்தான், அவன் தான் முதல்ல புக்கு படிக்கிறான். ஸோ என்னடா புக்கெலாம் படிப்பீங்களாடா, அந்த ஸ்கூல் சப்ஜெக்டை தாண்டி புக்கெல்லாம் படிப்பீங்களாங்கிறதே எனக்கு அப்போ தான் எக்ஸ்போஷர் கிடச்சிது. அதே மாதிரி நீ இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னை விட ரொம்ப வருஷமாக இருக்க, 19 ஸ்டார்ட் பண்ணியா. ஸோ அப்போலேருந்து யூ பின் லேர்னிங் திங்ஸ். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக யூ ஹேவ் பின் லேர்னிங் டே இன் அண்ட் டே அவுட். ஸோ உன்னோட ஒரு மோட்டிவேஷனா என்னவா இருக்கும்? ஹவு டு யூ சி லேர்னிங்? இட் இஸ் ஃபன். ஸோ வந்து கரெக்ட், இட் இஸ் ஃபன். ஓகே, ஃபன் இன் வாட் வே அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ லைக் வந்து இட்ஸ் க்ரெடென்ஷியலிசம் அப்படின்றதே ஒரு ஸ்டூபிடிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். க்ரெடென்ஷியலிசம், எக்ஸ்பர்டீஸ் அப்படின்றதே கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஸ்டூபிடிட்டி. ஏன்னா நீ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டீப் எனாஃப் போனோன்னா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, I'll give you an example. ஓகே, எனக்கு கனெக்டிங் த டாட்ஸ் தான் ப்ளஷர். ஓகே, இப்போது லெட்ஸ் ஸ்டே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஓகே, ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஃபிலிம் மேக்கர், அண்ட் வேறு ஒரு எக்ஸாம்பிள் கூட போட்டுக்கலாமா, ஒரு ஸ்போர்ட்ஸ். ஸோ வந்து இப்போ என்னென்னலாம் சொன்னேன்? பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபிலிம், ஸ்டார்ட் அப், ஸ்போர்ட்ஸ். ஓகே, இப்போ லெட்ஸே ஸ்டார்ட் அப் சிஇஓ, ஓகே, ஃபிலிம் டைரக்டர், ஓகே, பொலிட்டிக்கல் சிஎம், வேறு ஸ்போர்ட்ஸ் கேப்டன், 4 ஒன்று தான். ஓகே, விசி, ப்ரொடியூசர், ஓகே. இதுக்கும் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஃபண்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து தேர் வில் பி ஃபண்டிங், அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும். ஸோ வந்து இங்கே பிசிசிஐ எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே சிஇஓக்கு சிஎஃப்ஓ, சிஎம்ஓ, சிஓஓ, சிடிஓ. ஓகே, இங்கே மியூசிக் டைரக்டர், எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர், அண்ட் வந்து இன்னொன்று யார், கேமரா, லைக் நீ அதை போட்டுக்கலாம், ஏதாவது கொரியோகிராஃபர் சம்திங், அந்த கோர் 4 இருப்பாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் அந்த டெபுட்டி சிஎம், அமைச்சர், அந்த ஒரு லேயர் இருக்கும். ஸோ நீ ஆக்சுவலாக பார்த்தனா எல்லாமே கனெக்டட். நீ கொஞ்சம் டீப்பாக போனா, இப்போ லெட்ஸே இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஒருத்தன் உன்னை திட்டான். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை சைக்காலஜியில் பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகே, நியூரோ சயின்ஸில் பிரேக் டவுன் பண்ணலாம், கேம் தியரியில் பிரேக் டவுன் பண்ணலாம், மேத்தமேட்டிக்ஸில் பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ இந்த ஜஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட். ஓகே, அந்த ஒரு கான்செப்டை உன்னால் வந்து ஒரு 7 விதத்தில் சொல்ல முடியும். ஓகே, ஸோ வந்து எக்கனாமிக்ஸில் கூட அதை லைட்டாக பண்ணலாம். ஸோ வந்து நீ எவ்வளோ நீ கொஞ்சம் டீப்பாக போனனா எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சொல்ல முடியும். யூனிவர்ஸுன்ற ஆங்கிளில் அவனோட இன்ட்யூஷன் காடு, இது வந்து இட் இஸ் மென்ட் டு ஹேப்பன், இட் இஸ் அலைன்ட் ஹியர், ரைட் பீப்புள், ரைட் டைம், ஹீ ஹேட் டு லேர்ன் திஸ் லெசன் ஃபார் ஹிம் டு கோ ஃபார்வர்ட் இன் லைஃப் டு டூ சம்திங் எல்ஸ் பிகர் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அதை பேசலாம். ஸோ மிஸ்டிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக பேசலாம். இங்கே கீ என்னென்னா எவ்ரி திங் இஸ் த சேம் அப்படின்றத புரியறதுக்கு உனக்கு ஹாஃப் நாலேஜ் இருக்கக்கூடாது. ஹாஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ். ஸோ வென் யூ ஹாவ் ஃபுல் கான்டெக்ஸ்ட், நீ நிறைய விஷயத்தில் டீப்பாக போகும்போது யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் நேச்சர் இஸ் ஒன். ஓகே, நேச்சர் இஸ் ஒன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு வெப்பு மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்து சினிமா டைரக்டர்ஸ் எடுத்த ஐடியாலஜி எடுத்து நீ ஒரு பிஸ்னஸில் ரன் பண்ணலாம். ஓகே, கேஎஸ் ரவிக்குமார் எப்படி ஒரு செட்டை கேஎஸ் ரவிக்குமார் ஒரு செட்டை ரன் பண்ணுறதுக்கும் ஈலான் மஸ்க் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இப்போது இந்த ஆஸ்பெக்டில் நீ பார்க்க ஆரம்பிச்சேன்னா லேர்னிங் பிகம்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ்.
இங்கே இருக்கிறது தானே இதுவும், இது தானே இதுவும். இப்போவே நான் அவ்வளோ சொன்னேன், எவ்ரி திங் ஓல்டு கம்ஸ் பேக் நியூன்றது ஒரு ட்ரூத், சீக்கிங் ட்ரூத். ஓகேயா, இப்போ ட்ரூத்தோட ட்ரூத் என்னென்னா, ஓகேயா, இப்போ ட்ரூத்துக்கே ஒரு ட்ரூத் இருக்கும்ல, ட்ரூத்தோட ட்ரூத் என்னென்னா அது வந்து யூனிவர்சலாக சிமிலராக இருக்கும். ஓகேயா, இப்போ எவ்ரி திங் ஓல்டு கம்ஸ் பேக் நியூ அப்படின்றத ட்ரூத்துன்னு நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது ஒரு 8 டொமைனில் உண்மையாக இருக்கா. ஸோ 8 விஷயத்தில் அது கனெக்ட் ஆகுதா, நீ அந்த மாதிரி ஒரு 10 கான்செப்ட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீ ஒரு 10 கான்செப்ட் எடுத்து அதில் சிலதெல்லாம் பேச முடியாது. ஓகே, ஏன்னா சில உண்மைகள் சில நேரம் கசக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிலதை பேசினா உன்னை இன்டர்நெட்டே போட்டு அடிக்கும். நான் கான்ஷியஸாகவே அதெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் அகெயின் முன்னாடி பேசினது தான், இன்டர்நெட் இஸ் அ சொசைட்டி வந்து கோஆபரேஷனுக்காக பில்ட் பண்ண சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் பை த பீப்புள் ஸோ தட் வி டோன்ட் கில் ஈச் அதர். ஓகே, ஸோ இப்போது சொசைட்டி வந்து, ஆனால் இண்டிவிஜுவலுக்கான ட்ரூத்து வேறையாக இருக்கும். ஓகே, அந்த இண்டிவிஜுவலுக்கான ட்ரூத்தை நீ சொசைட்டியில் சொன்னா சொசைட்டி வந்து கோஆபரேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுனால சொசைட்டி வில் கட் யூ அவுட். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்காக தான். பட் இங்கே கம்மிங் பேக் டு யுவர் கொஷின் விச் இஸ் ஒய் லேர்னிங் அப்படின்னா, டு கனெக்ட் த டாட்ஸ், டு சீக் ட்ரூத் அண்ட் ஹாவ் ப்ளஷர் இன் இட். ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஃபிசிக்ஸ் படிச்சுட்ருக்கேன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா, ஃபிலாசபி கொஞ்சம் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் ஷாப்பனர் படிச்சுட்ருக்கேன், மேக்கியவெலி, நீச்சி, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாமே, அதாவது இப்போ மாடர்ன் டேட்டில் இவங்க சொல்கிறதும் ஏன்ஷியன் டேட்டில் அவங்க சொல்கிறதும் ரொம்ப சிமிலராக இருக்குது. வாரில் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பிஸ்னஸில் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து கேம் தியரியோட கொல்யூசிவ் ஆலிகோபோலி அப்படின்ற கான்செப்டும் இலுமினாட்டின்ற கான்செப்டும் சேம் தான். ஸோ இந்த கேம் தியரி கான்செப்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. ஸோ வந்து இப்போது இந்த மாதிரி எல்லாமே கனெக்டடுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு செம பெரிய ப்ளஷர் இருக்குது. அண்ட் அதுக்காக தான் நான் பர்சனலாக லேர்ன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கியூரியாசிட்டி இஸ் அ கிஃப்ட். ஸோ வந்து சேஸ் யுவர் கியூரியாசிட்டி அண்ட் இஃப் யூ சேஸ் இட் டீப் எனஃப் யூ வில் ஃபைண்ட் தட் எவ்ரி திங் இஸ் ஒன். எல்லாரும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப ஏன் நீ ஒரு மாதிரி பாக்குறேன்? இல்ல எஸ்பெஷலி அந்த எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த சொசைட்டி கான்செப்ட். ரொம்ப சைக்கா பேசுறேன். இல்ல நல்லா இருந்துச்சு அதெல்லாம். நான் ஒரு மாதிரியான ஆள் தான்டா. இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாமே கரெக்டும் கிடையாது, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். ஓகே, இட் மேக் சென்ஸ். இல்ல தப்பா கூட இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். ஸோ வந்து அங்கே ஈகோ இருக்கக்கூடாது. ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறதுல அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நானே ஒரு லேர்னிங் ஜேர்னியில் தான் இருக்கேன். ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்றத்தை கரெக்டாக நினச்சிட்டு பேசியிருக்கலாம். இன்றைக்கி நான் வேறு ஒன்றத்தை கரெக்டாக நினச்சி இப்போ பேசுகிறேன். இன்னொரு 5 வருஷத்துக்கு கழிச்சு வேறு இன்னொன்று கரெக்டாக நினச்சி நானே திருந்தலாம், இல்லை எவால்வ் ஆகலாம். ஓகே, ஸோ நான் பேசுகிறதும் ஃபுல்லாக கரெக்ட் கிடையாது. ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அதான் இன்னொன்று ஒரு இதுதான் ஒப்பீனியன். அப்படி லைக் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுற மாதிரி தெரியல, ரியாலிட்டி தான் எனக்கு இன்டர்பிரட் பண்ண முடியும் என்ன அப்படின்றது. இன்னொன்று, எல்லா உண்மையிலையும் ஒரு பொய் இருக்குது, எல்லா பொய்லையும் ஒரு உண்மை இருக்குது. ஓகே, ஸோ வந்து எதுவுமே ரைட் இல்லை, எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன், ஆஸ் லாங் ஆஸ் அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத வரைக்கும். ஸோ ஏன்னா ஹியூமன்ஸ் கேன் பி ஆல்சோ வெரி பேட், டிமோனிக், சேட்டானிக். ஸோ வந்து குழந்தைங்களை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸே அப்படி தானே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதான் அவங்களுக்குன்னு கரெக்டு, அவங்கவுங்களுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு திருடுனா அப்படின்னா அது உனக்கு தப்பாக இருக்கலாம், அவனுக்கு அது கரெக்டாக இருக்கலாம், அவனுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அதில் இருக்கும். அதான் சொல்ல வரியா? சார்ட் ஆஃப். இப்போ திருடுறதுன்றது தப்பு, ஏன்னா அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணுது. பட் அவனுக்கு அது தப்பாக இருக்காதுல்ல, அவனுக்கு அது சரியாக இருக்கலாம்ல. அவனோட எனக்கு வந்து நான் பிறக்கும் போதே எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, என்னோட என்வாயன்மெண்ட்டே இப்படி தான், நான் திருடுறது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேரான திங். இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வாட் ஐ ஃபீல் இஸ் எவ்ரிபடி ஹேஸ் கர்மா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ஒரு 2-3 விஷயத்தில் வெரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதில் ஒன் ஆஃப் தி விஷயம் வந்து கர்மா. ஓகே, இப்போ நீ ஒருத்தன்ட்டேருந்து ஒரு 10 ரூபா ஆட்டையை போடுற அப்படின்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சே பண்ணுற, தெரியாமல் பண்ணுறதுன்றது செகண்டரி. ஸோ வந்து தெரிஞ்சே பண்ணுற அப்படின்னா அந்த 10 ரூபா உங்ககிட்டேருந்து வேறு ஒருத்தன் ஒன்றுட்டேருந்து அடிச்சிருவான். ஓகே, ஒருத்தரவங்களை நீ எமோஷனலாக ஹர்ட் பண்ணுறனா தெரிஞ்சே இன்னொருத்தரை உன்னை எமோஷனலாக ஹர்ட் பண்ணிடுவாங்க. நீ ஒரு பொண்ணோட சீட் பண்ணுறனா நீயும் சீட் பண்ணப்படுவ உனக்கு தெரியாமலே. ஸோ இதை நான் வந்து நிறைய பேட்டர்ன்ஸில் நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். ஸோ அட் த சேம் டைம் இந்த கர்மா பாயிண்ட்ஸ் மேலே எனக்கு ஏன் இன்னும் அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குதுன்னா, அந்த கான்செப்ட் ரொம்ப ஐடியலாக நல்லா இருந்தாலும் we have seen many bad people live a very good life and then die, and we have seen very good people live a terrible life and then die. இங்கே குட்டு டெரிபிள்ன்றதே நீ எப்படி சொல்கிற அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஆஃப் வாட் இஸ் கன்சிடர்ட் குட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் வாட் இஸ் கன்சிடர்ட் பேட் இஸ் டு பி இன்டர்னல்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி இன்டர்னல்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டான் பில்ஜேரியன் அத்தனை பொண்ணுங்களோட அத்தனை யாட்டில் இருக்கான். ஓகே, அவன் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்டில் எனக்கு டிப்ரெஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஸ் பண்ணுறான். ஓகே,
ஸோ ஹவு சம்ஒன் இஸ் இன்டர்னலி அப்படின்றதுக்கும் ஹவு சம்ஒன் இஸ் எக்ஸ்டர்னலி அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இந்த கர்மா பாயிண்ட்ஸ்னு சொல்கிறது இட் கேன் பி இன்டர்னலி ஆல்சோ, இட் கேன் பி எக்ஸ்டர்னலி ஆல்சோ. ஸோ வந்து தட் வி டோன்ட் நோ. அவங்கள போய் பார்த்து ஸ்டடி பண்ணி அவங்கக்கிட்ட பர்சனலாக போய் பேசினா தான் தெரியும். பட் நான் பிலீவ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த கர்மா. ஓகே, ஸோ வந்து ப்ளஸ் கர்மான்ற பிலீஃப் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் யூ ஆர் அ குட் பர்சன். ஓகே, ஸோ வந்து நேச்சுரலாகவே யூ ஆர் அ எத்திக்கல் பர்சன், மாரல் பர்சன். அது வந்து கர்மான்றதை பிலீவ் பண்ணுறது இட் இஸ் எனிவே கோனா பெனிஃபிட் யூ அப்படின்றத பிலீவ் பண்ணுற ஆளு நம்பர் 1. ரெண்டாவது, ஐ பிலீவ் அ லாட் இன் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி மீன்ஸ் இப்போ லைக் கொஞ்சம் லெஃப்ட் பிரெயின் திங்கர்ஸ்க்கு சொல்கிறேன். எல்லாருமே வந்து எனர்ஜி தான். இப்போ இங்கே வந்து ஒரு சோஃபா இருக்குது அப்படின்னா எதர் இட்ஸ் ஃபிசிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி ஆர் பயாலஜிக்கல் எனர்ஜி, சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, இப்போது எனக்கு இப்போ எப்பாஃப்ரா இருக்குன்னா நீயுமே ஒரு எனர்ஜி தான் என்னை பொறுத்த வரைக்கும். வி ஆர் எனர்ஜி. ஓகே, நீ வந்து இது ஆட்டம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தனா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. அண்ட் எனர்ஜி இப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஓகே, ஸோ அண்ட் இந்த கர்மாலையும் நான் நம்பிக்கை இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து இப்போ கனெக்ட் பண்ணி நான் ஒரு சில பீப்புளெலாம் பார்த்துருக்கேன். சில பேர்லாம் நெகட்டிவாகவே தான் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு தியரியும் நீ கனெக்ட் பண்ணிப்பாரு. ஓகே, வாட் யூ கர்மானா என்ன, வாட் யூ கிவ் யூ கெட் இட் பேக். ஓகே, அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் வந்து என்ன, இட் கேன் நெவர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஸோ நீ வெளில கொடுக்குற எனர்ஜி உனக்கு திரும்ப வருது. ஸோ அதனால தான் நான் இந்த நெகட்டிவாக பேசுகிற பீப்புள், நெகட்டிவாக டொயிங்கின்னு இருக்கிற பீப்புள், ஒரு மாதிரி எப்போ பாரு வந்து ஒரு காசிப்பியா மற்றவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு அப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அவங்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக பேட் எனர்ஜி. ஓகே, ப்ளஸ் நான் பிஸ்னஸில் டீல் பண்ணும்போதே நிறைய பேர் கிட்ட எனக்கு பேட் எனர்ஜி வந்திருக்கு. அதாவது அவங்கள நான் தப்புன்னு சொல்லலை, நானும் என்னையும் தப்புன்னு சொல்லலை. இப்போது நீ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியான்னு சொல்லு, எனக்கு க்யூரியஸாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒரு சில பேர் அவங்க எதர் பேசிகிட்டு இருக்கும்போதே நமக்கு எனர்ஜி டவுன் ஆகும், இல்லை பேசி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி டவுன் ஆகும். இல்லையா? இது வந்து ஒன்றா இல்லை சில பேர் வந்து டீல் பேசுகிற விதத்துலையோ இல்லை அவங்களோட மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்லையோ ஏதோ ஒன்று நமக்கு எய்தர் அவங்கக்கிட்ட பேசும்போது ஆர் பேசி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி டவுன் ஆகும். இன்டர்னலாக செல்ஃப் அவேராக யோசிச்சு பார்த்தேன்னா. ஓகே, இப்போது நான் ஒரு சில வாட்டி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பேட் எனர்ஜி ஆர் ராங் எனர்ஜி பீப்புளோடையும் லெஃப்ட் பிரெயினில் ரேஷ்னலைஸ் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அதாவது இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க இது இவ்வளோ பெரிய ஆள், இவங்க இதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட இந்த க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீட் பண்ண ஒரு டீல் கூட விளங்கினதில்லை. இதர் சண்டேல முடிஞ்சிடும், இல்லை டீலே உருப்படாது, இல்லை அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஃபைல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த பேட் எனர்ஜி சென்ஸ் ஆகியும் நான் அதை கண்டினியூ பண்ணும்போது எய்தர் சுற்றி என்னை ஃபைலே வந்து விட்டுரும், இல்லை 4ல் வந்து விட்டுரும். ஓகே, ஸோ இப்போது அதே மாதிரி இப்போ எனக்கு இது டேட் போனாலும் இது வந்து இப்போ நான் கேட்ச் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு சில வாட்டி இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆளுன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போது எனக்கு எதிர்க்க ஒரு பர்சன் வந்து ஒரு சில பேர் ஜோன் அவுட்லேயே இருப்பாங்க தெரியுமா. நிறைய டேட் போயிருந்தேன்னா உனக்கு தெரியும். ஒரு சில பேர் ஜோன் அவுட்லேயே இருப்பாங்க. ஓகே, எனக்கு அந்த ஜோன் அவுட்டில் இருக்கிறது எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஏன்னா என் எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் அங்கே ரிப்பல் ஆகுது சம்ஹவ். ஓகே, இப்போது அவங்களுக்கு அவங்க மீட்டரில் ஒருத்தர் சூப்பராக செட் ஆவாங்க. ஓகே, அது அவங்க எனர்ஜி சிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு என் மீட்டரில் ஒருத்தர் சூப்பராக செட் ஆவாங்க, அது ஏன் எனர்ஜி சிங்க்னு அர்த்தம். இப்போ எனக்கு உன் கூட ஒரு பயங்கர குட் எனர்ஜி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதும் அப்படி தான், இப்போ மீட் பண்ணும்போதும் எனக்கு அப்படி தான். ஒரு சில பேரோட எனக்கு ரொம்ப பேட் எனர்ஜி இருக்கும். அந்த பேட் எனர்ஜி சப்போஸ் நீங்கள் சென்ஸ் பண்ணிங்கன்னா, ஃபீல் பண்ணிங்கன்னா, அது ஒரு கட் ஃபீலிங். ஓகே, அதை ஃபீல் பண்ணிங்கன்னா ஒதுங்கிறது பெட்டர். ஏன்னா அது ஒன்று 6 மாதம் சுற்றி விட்டு திரும்ப இட் வில் மேக் யூ எய்தர் இன் த சேம் பிளேஸ் ஆர் இன் அ வொர்ஸ்ட் பிளேஸ். இதை நீ ஃபீல் பண்ணியிருக்கியான்னு கேட்குறேன். மல்டிபிள் டைம்ஸ். ஏதாவது கதை சொல்ல முடியுமா? அது நான் சொன்னா அந்த பர்சன் சொல்லாத, பேர் சொல்லாம. ஓகே, ஹேப்பன்ட் வித் கிளைண்ட்ஸ் எஸ்பெஷலி. நான் ஒன்று வந்து இந்த மாதிரி எனக்கு பேட் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னா நான் என்ன நினைப்பேன்னா, சரி அவங்க கிட்ட நான் எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுவேன். ஓகே, அட்லீஸ்ட் எனக்கு ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல, இந்த இன்சென்டிவாச்சும் எனக்கு கிடைக்கட்டும் மணி வைஸ்ன்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்கேன். பட் அகெயின் என்ன ரொம்ப ஆக்யூரேட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி அது ஒரு பாயிண்ட்ல நின்றுச்சு, அது நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ஓகே, அதர் வேர்ட்ஸ் நீ வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் சொல்றதுனால அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்ற வைப் சிம்பிளா ஸ்பிரிச்சுவலே கிடையாது இது. ஓகே, எனர்ஜின்றது ஒரு ஊவு டேர்ம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் ஒரு 2 hours டைம் கொடு, நான் இதை உனக்கு ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பிரேக் டவுன் பண்ணி சொல்லுவேன். ஓகே, இப்போ டைம் இல்லை. ஓகே, நான் ஆக்சுவலாக பேப்பர் பென்னோட எடுத்துகிட்டு வந்து இது ஏன் இது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இதை வந்து இந்த ரிசர்ச் பேப்பரில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாளே அப்படிப்பட்ட ஃபிட்னஸ் பேக்ரவுண்டு ரிசர்ச் பேப்பரில் வீடியோ போட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, உனக்கு புரியுதா? அகைன் இது நான் சொன்ன அந்த இன்னொரு கான்செப்டோட கனெக்ட் பண்ணிப்பாரு. எல்லாமே சேம் தான் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த கான்செப்ட்டுக்கும் ப்ரூஃப் எடுக்க முடியும்.
ஸோ வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு வர முடியும் என்னால். இப்போ டைம் இல்லை, டைம் இருக்கு அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு. அது பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே சேம் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு அது நீ சொல்ல நீ ஒரு கன்க்ளூஷன் வந்து எல்லாமே சேம் அப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒவ்வொருத்தவங்களோட வேர்ல்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ நேச்சர் இல்லை ஒரு யூனிவர்சல் ட்ரூத் இருக்குது. பட் இப்போ நான் ஒரு ப்ளக் பாயிண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு அதில் தோன்ற கான்டெக்ஸ்ட்டும் உனக்கு அதில் தோன்ற கான்டெக்ஸ்ட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்லி நம்ம எல்லாருமே வேறு உலகத்தில் இருக்கும். எனக்கு நிறைய டைம் வந்து இப்போ என் டீமில் யார்ட்டாவது பேசுகிறேன் அப்படின்னா, இல்லை என் டீம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோயேன், இதை ஏன் இப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு எனக்கு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்மளோட வேர்ல்டில் வேறு மாதிரி அதை அனுப்புனா தான் கரெக்டு. பட் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் திருப்பி டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, வேர்ல்டு எல்லாருக்கும் வேறு தான். ஆனால் நேச்சர் ஒன்று. ஓகே, அந்த நேச்சர் வந்து ட்ரூத் தான். அந்த நேச்சர் ஓகே, நேச்சரும் ட்ரூத்தும் ஒன்று தான். ஓகே, அந்த ட்ரூத்துங்கிறது எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத்துன்றத நீ எந்த சிச்சுவேஷனில் எந்த இண்டஸ்ட்ரியில் போட்டாலும் யூனிவர்சலாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சேல்ஸுக்குன்னு ஒரு ட்ரூத் இருக்குது. ஓகே, எப்படி செல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரூத் இருக்குது. இப்போ நீ சேல்ஸ் பண்ணியிருக்கியா, சேல்ஸ் பற்றி படிச்சிருக்கியா, அப்போ உனக்கு தெரியும் ஒரு சோலார் சேல்ஸுக்கும் ஒரு ஃபிட்னஸ் சேல்ஸுக்கும் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஏன்னா ட்ரூத் இஸ் யூனிவர்சல். ஃபண்டமெண்டல் கான்செப்ட் சிமிலராக இருக்கும் இல்லையா? ட்ரூத். ஓகே இப்போது யாரெல்லாம் அந்த ட்ரூத்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லை ஈஸியாக பார்க்குறாங்களோ, தே வில் கெட் ஃபார் இன் லைஃப் வெரி குவிக்லி. ஓகே, ஃபார் இன் லைஃப்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிரும். ஓகே, ஏன்னா தே see the world as it is. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டிங்கில் ஒரு சில ட்ரூத் இருக்குது. ஓகே, மென் அண்ட் விமன் சைக்காலஜியில் ஒரு சில ட்ரூத் இருக்குது. ஓகே, அதை சொல்ல முடியாது. ஓகே, அதை நான் இங்கே எப்போதான் சொல்ல போகிறேன்னு தெரில. நான் நிறைய டேட்லாம் போயிருக்கேன். ஓகே, ஸோ வந்து அதில் ஒரு சில ட்ரூத் இருக்குது, அதை இங்கே சொல்ல முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பட் அந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சவன் தான் நிறைய டேட் பண்ணுறான். நான் நிறைய பார்க்குறேன். ஸோ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அந்த ட்ரூத் தெரியாமல் சினிமா உலகத்திலேயே டெலுலுலேயே இருக்கிறவங்க தான் காதல் விஷயத்தில் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் அந்த ட்ரூத்தை சொல்ல முடியாது. பட் அந்த ட்ரூத்தை சொல்கிறவங்கள ஃபஸ்ட்டு அடி வாங்குவேன். ஓகே, ரெண்டாவது அது நிறைய எவல்யூஷனரி பயாலஜி அண்ட் நம்ம ப்ரிமிட்டிவ் சென்ஸோட லிங்க்டில் இருக்குது. நான் இதனால எந்த பசங்களையும் கொச்சப்படுத்தலை, பொண்ணுங்களையும் கொச்சப்படுத்தலை. ஏன்னா ரெண்டு சைட்லேயும் ஃபால்ட் இருக்குது. டேட்டிங் இருக்கிறது ரீசன் என்னன்னா, ரெண்டு சைட்லையுமே ஒரு ஃபால்ட் இருக்குது. ஏன்னா ரெண்டு சைடுக்குமே நேச்சர் என்னன்னு தெரில, ட்ரூத் என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் சே மென் விமன் ரெண்டு பேருமே நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி கோஆபரேஷன் நடக்கும்? ஓகேயா, ஸோ இந்த கான்செப்டை மேபி ஏதாவது எனக்கு தோணுச்சுன்னா அப்புறமா சொல்கிறேன். ஏதாவது ஒரு வீடியோலையோ இல்லை ஏதாவது ஒரு பாட்காஸ்ட்டையோ சொல்கிறேன். ஆனால் மோஸ்ட்டாக சொல்ல மாட்டேன். புரியுது, அது ஏன் கூடயே செத்துருன்னு நினைக்கிறேன். அதான் நானும் இந்த உங்ககிட்ட சொன்னல, அந்த ப்ரெடிக்டிவ் ஹிஸ்ட்ரி அந்த சேனலில் பார்க்கும்போது அந்த கேம் தியரியவே டேட்டிங் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஆஸ் யூ மென்ஷன்ட், அதை நம்ம இப்போ சொன்னோன்னா அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு வீடியோ போடு. நீ நான் பார்க்குறேன், வீடியோ போடு. நீ வீடியோ போடு, எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் எழுதி போடுறேன். ஸோ வந்து அதாவது இந்த நான் சொல்கிறது இந்த கேம் தியரி, மைக்ரோ எக்கனாமிக்ஸு, ஸோ வந்து இதை பற்றிலாம் யாராவது போடணும்ல. ஹவு டு கெட் ரிச் எத்தனை பேர் போட்டிருப்பீங்க? ஸோ இதுதான் எனக்கு இப்போ அடுத்த ஃபேஸில் ஏதாவது போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் வந்து இனிமேல் தான் பார்க்க தோணுச்சுன்னா பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பயங்கரமாக இவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழ் கான்டென்ட் கிரியேஷன் கம்யூனிட்டி வந்து டிராஸ்டிக்காக இவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து ஐ எம் நாட் ப்ரௌட் அபவுட் வாட் வி ஹவ் டன் இது வரைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நிறையா ஆசை இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ நீ சொன்னல இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் நம்மளே இப்போ தான் நான் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி கற்றுக்கிட்டது. அப்போ நான் சொன்னேன், இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம மைண்டில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக கலெக்டிவ் தமிழ்நாடு அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கலெக்டிவ் தமிழ்நாடு அவேர்னஸை விட இப்போ ஓகே எப்பாஃப்ரா, ஓகே பேர் எப்பாஃப்ரா தான் கரெக்ட். எப்பாஃப்ரா தான் கரெக்ட். ஓகே, ஸோ வந்து கலெக்டிவ் இதை விட நான் பிலீவ் பண்ணுறது ரிப்பிள் எஃபெக்ட்ஸ். நான் உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் அமைச்சிருந்தேன், அந்த 1 crore வீடியோ போடும்போது அமைச்சிருந்தேன். ஆமாம், த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் தட் யூஆர் கிரியேட்டிங் இஸ் பியாண்ட் இமேஜினபிள் அப்படின்னு அமைச்சிருந்தேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ லெட்ஸே நான் வந்து இத்தனை வருஷமாக ஃபிட்னஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகே, கொஞ்சம் ஃபிட்னஸை தொடுவோம். 100% சொல்கிறேன், லைக் எங்கள் சேனல்னால ஒரு 10 லட்சம் ஜிம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து போயிருக்கும். டைரெக்டாக கிடையாது. ஓகே, நான் இந்த ஜிம்மில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னதுனால கிடையாது. ஓகே, என் வீடியோ பார்த்து இன்னொரு 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, ஏன்னா என்கிட்டயே நிறைய இன்ஃப்ளூயன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்கள பார்த்து தான் நான் வந்து ஃபிட்னஸ் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து தே கேன் பி அன் ஹவுஸ் ஹோல்ட் நேம். ஓகே, ஸோ இதை தான் நான் ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்கிறேன்.
ஸோ இப்போ நீ வந்து ஒரு இப்போ லெட்ஸே இப்போ நான் ஒரு 4 வருஷம் எனக்கு ஜாலியாக இருக்குன்னு க்ரியேட் பண்ண கண்டென்ட்னால இப்போ வந்து எனக்கு லட்சக்கணக்கான பேருக்கு இப்போ வந்து பிபி குறையுது, சுகர் குறையுது, இல்லை ஜிம் மெம்பர்ஷிப் போயிட்டு அவங்க பார்க்க இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகுறாங்க, ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ரிப்பிள் எஃபெக்ட். இந்த பாட்காஸ்ட்டே அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகே, நீ பண்ணுற ஒரு வீடியோவுமே அந்த மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த பவர் வந்து நம்ம கையில் இருக்குது அண்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கையில் இருக்குது. பட் யாராவது அதை ஸ்டார்ட் பண்ணோம், அந்த ஸ்டார்ட் பண்ணது நானும் நீயும் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போது இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற வேர்ட் வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இக்கியாக தான் ஃபீல் ஆகும். ஏன் அப்படி? இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா ஒரு ப்ரீச்சியாக சவுண்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இட் இஸ் சவுண்டிங் ப்ரீச்சி அண்ட் வந்து என்னென்னா அந்த வேர்ட்லேயே நிறைய ஈகோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீ யோசிப்பார், இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒருத்தரை என்ன அர்த்தம்? ஓகேயா, ஒருத்தரை பர்சுவேட் பண்ணுறது. ஓகே, பர்சுவேட் பண்ணுறதுனா ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறது டு டூ சம்திங். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் பிகம்ஸ் லைக் எப்படின்னா ஒரு ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன், ஒரு ஸ்லீசி ஸ்னேக் ஆயில் சேல்ஸ்மேன் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் எனக்கு டக்குன்னு வந்து மைண்டில் வருது இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது. ஓகே, இப்போது நான் இன்ஃப்ளூயன்சருன்றதை விட தாண்டி கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்றது இட்ஸ் அ மச் பெட்டர் வேர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றது கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு இல்லை, அதில் ஒரு ஸ்டிக்மா அட்டாச் ஆகியிருக்கு எனக்கு. அதுதான் நான் அதனால தான் உங்ககிட்டயும் அதை எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இப்போது அது ஏன் அப்படின்னா உங்களோட டெஃபினேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கீழே இருக்கிற பீப்புள்னால. இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஓகே, இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற வார்த்தையும் சரி, அவங்க ஆளாகவும் சரி, யாரெல்லாம் அவனை இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறானோ அவனுக்குலாம் ஜென்ரலாகவே ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இருங்களேன், ஹியர் மீ அவுட். இந்த ஒரு இதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷன் கொடுங்க. ஓகே, என்னோட டெஃபினேஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இது. ஏன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப ப்ரௌடாக நான் இன்ஃப்ளூயன்சர் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா இன்ஃப்ளூயன்சருங்கிற வார்த்தை வந்து நல்ல வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், என் லைஃப்பில் இருக்கிற பெரிய இன்ஃப்ளூயன்சர் வந்து அலி அப்டாலோ ஆண்ட்ரூ ஹியூபர்மேனோ கிடையாது, என் அப்பா அம்மா. ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்சர். இப்போது என்ன நம்ம கான்டென்ட்டில் நம்ம பண்ணுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தருண் வந்து மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல வார்த்தை, நல்ல மேக்னிடியூடில் பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு பேராகவே வருது, டேக்காகவே கொடுக்குறாங்க இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது. பட் இப்போ வந்து எப்படி ஸ்டிக்மடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, தப்பாக கண்டென்ட் போட்டு இதை தப்பாக விற்கிறவன் மட்டும்தான் இன்ஃப்ளூயன்சருங்கிறனால அந்த வேர்டே பொல்யூட் ஆயிடுச்சு. நான் அந்த ஆங்கிளில் வரல, நான் எந்த ஆங்கிளில் வரேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் யார் இன்னொருத்தனை என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு? நான் இல்லை. இப்போ நீ யார் இன்னொருத்தனை என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு? ஓகே, ஸோ இப்போ நான் இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருத்தன் வந்து ரைட் பிரெயின்ட் ஆளாக இருப்பான். ஓகே, அதாவது அவனுக்கு அவன் நேச்சுரல் சென்ஸு ஒரு க்ரியேஷனில் இருக்கும், ஒரு ஆர்ட்டில் இருக்கும், ஒரு எடிட்டில் இருக்கும். ஓகே, இப்போ நான் போயிட்டு நீ பிஸ்னஸ் பண்ணுறது தான் எல்லாம் எனக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வருதுன்னு வச்சுக்கோ, நான் அவனை ஃபுல்லாக மண்டையை கழுவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இல்லை வந்து 5 மணிக்கு எந்திரி ஏதாவது சொல்லிடுறேன். இது அவனுக்கு நேச்சருக்கு அகெயின்ஸ்ட். ஓகே, இப்போ அவன் சஃபர் தான் ஆவான். இந்த கேஸில் ஸ்கூல் தான் இருக்கிறதுல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அவனுக்கு சக்ஸஸும் வராது, அதுதான் பிரச்சனையே. ஓகே, அவன் சஃபர் தான் ஆவான். இப்போது நான் இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணி தப்பாகவும் பண்ணியிருக்கேன். இப்போ லெட்ஸ் இப்போ நீ சொல்கிற நீ வந்து எல்லாரையும் ஜிம்முக்கு போங்கடா அப்படின்னு நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அப்படின்ற ஒருத்தனுக்கு பேட்மிண்டன் ஆடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, நான் இங்கே இன்னொன்று சொல்கிறேன். அப்போது நீ சொல்கிறது வந்து இதை நான் இந்த வார்த்தை வந்து இன்டாக்ரினேட்டுன்னு நான் சொல்லுவேன். அதாவது அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் வந்து நீ பிறக்கும் போது லெட்ஸ் சே ஒரு அசம்ஷன், நீ வந்து ஹிந்து அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் கூட அட்டாச் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோ, நான் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு ரிலீஜன். இது எப்படின்னா, நீ பிறக்கும் போதே தருண் வந்து நான் ஒரு ஹிந்துவாக தான் பிறக்கணும் அப்படின்னு நம்ம பிறக்கல. கரெக்டாக நம்ம அம்மா அப்பா வந்து நீ இதுதான் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுனால நீ ஹிந்துவாக இருக்க, நான் வந்து கிறிஸ்டியனாக இருக்கேன். இது பேசிக்லி இன்டாக்ரினேஷன். நீயா புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக நீ வந்து நான் அதையுமே படிச்சிருக்கேன். ஓகே, ஹிந்துயிசம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, அல்லா எல்லாத்தையுமே நீ டீப்பாக படிச்சுப்பாரு. பைபிள், குரான் எல்லாத்தையும் எடுத்து டீப்பாக படிப்பாரு. ஒரே மேட்டர் தான் மாற்றி மாற்றி, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வேறு, லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், கர்மா எல்லாமே ஒன்று தான். எல்லாம் வார்த்தையை மட்டும் தான் மாற்றி மாற்றி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க, கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கே வந்து அகெயின் எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தோமே இந்த இன்ஃப்ளூயன்சர் பற்றி. இப்போது இந்த இன்ஃப்ளூயன்சிங்கில் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ நானும் நீயும் பேசுகிறோன்னா we are speaking ideas. ஓகே, we are speaking ideas and concepts. ஓகே, this is much better way of influencing people. ஓகே, using the word. எது தப்புன்னு நான் சொல்கிறேன்னா, நீ இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்டிவாக சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்குறது 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும். இப்போ நான்லாம் வந்து லேட்டு, என் குரோமோசோம் டைப்பே லேட்டு.
அதாவது பேசிக்காக என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து என் ஸ்லீப் சைக்கிள் வந்து 3:30 AM to 8:30 PM, 8:30 AM. ஓகேயா. ஸோ 8:30, 9 அந்த மாதிரி. ஸோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு மத்தியானம் ஒரு 1 hour ஸ்லீப் தேவை சாப்பிட்டதுக்கப்புறம். ஓகேயா. இதுதான் என் நேச்சர். ஓகேயா. நான் இதை ஃபைட் பண்ண ட்ரை பண்ணி அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கேன் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச்சை கேட்டு தான். ஓகே. 5 மணிக்கு இது ஆக்சுவலாக வந்து நான் கிளிப்பிங்காகவே சொல்கிறேன். ஸோ வந்து என்னோட நேச்சர் வந்து 3:30 மணிக்கு நைட்டு தூங்கிட்டு 8:30 மணிக்கு எந்திரிக்கிறது, மத்தியானம் 1 hour தூங்குறது, 6 hours ஸ்லீப் வருதா, இதுதான் என் நேச்சர். ஓகேயா. இப்போது இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், 4 மணிக்கு எந்திரிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், 6 மணிக்கு எந்திரிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன ஆகும்னா 3 நாள் தாங்கும். ஓகேயா. சுற்றி ஏதாவது பர்த்டே வரும், ஏதாவது நைட்டு வந்து ஏதாவது ஒரு டின்னருக்கு போவேன், சுற்றி திரும்ப 3:30 மணிக்கு தூங்கிட்டு 8:30 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு எந்திரிச்சு மத்தியானம் 1 hour ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற ஒரு சைக்கிள் தான் என் நேச்சராக இருக்கும்போது இப்போ இவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தப்பு தானே என்ன? ஏன்னா நான் என் நேச்சரில் தான் மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கேன். ஓகே. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஒருத்தர் இதை பண்ணணும், ஒருத்தர் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதே தப்புன்னு நான் லைட்டாக இல்லை வி போத் ஆர் ஆன் தி சேம் பேஜ். டெஃபினேஷன் தான் அது. மேபி நான் அதை ஒரு ஃபோர்சிங்னு சொல்லுவேன். அது இன்ஃப்ளூயன்சிங்கே கிடையாது, தப்பான இன்ஃப்ளூயன்சிங் தான், இட்ஸ் ஃபோர்சிங். பட் அதான் நடக்குது இல்லையா? நீ அதை ஐடியாவாக ஷேர் பண்ணிட்டு போ. ஸோ ஐடியாவாக உனக்கு வேணும்னா எடுத்து ஐடியாஸ் ஷேர் பண்ணிவிட்டு ஐடியாஸ் ஷேர் பண்ணும்போது அவனுக்கு என்ன வேணுமோ அவனே எடுத்துப்பான். ஓகேயா. ஸோ நீ இவனை இதை பண்ணாதானே நானே ஃபஸ்ட்டு நிறையா சொல்லியிருக்கேன். ஈவன் இன் மை ஃபிட்னஸ் ஃபேஸ். ஓகே, ஃபிட்னஸ் ஃபேஸ். ஆனால் இட் இஸ் கான்டெக்சுவல். உனக்கு இந்த கோல் இருந்தால் இதை பண்ணணும். ஐடியலி எப்பயுமே ட்ரூத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. ஓகே. அண்ட் உண்மையை பேசும்போது அவனுக்கு அந்த உண்மை வேணும்னா அவன் எடுத்துப்பான். அவ்வளோதான். இந்த இதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று தோணுச்சு. இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறோம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி நீ சொன்ன ஒரு டாபிக் வந்து அவனுக்கு அதுதான் கரெக்டுனே இருக்காது, பட் அதை நம்ம வந்து திணிக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் நான் ஒன்று படித்தேன் என்னென்னா, ஸ்கூல்ஸுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம யூஸ்வலாக வர ஒரு கேள்வி வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஒரு டிபேட்டே வரும். அதில் இருக்கிற பெரிய ஃப்ளா என்னன்னா, அது ஏன் தப்பு அப்படின்னு நான் படித்தப்போ, ஒன்று வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் கிடையாது. இப்போ தருணுக்கு வந்து வெளில போய் விளையாடுறது தான் கரெக்ட் அப்படின்னா அவனை இங்கே வந்து எக்ஸாம் படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கும் பின்னாடி போய் இந்த ஸ்கூல் எப்படி வந்துச்சு அப்படின்னா பார்க்கும்போது என்னாச்சுன்னா, முன்னாடி டைம்லலாம் வந்து ஒன்று இப்போ அந்த குழந்தைங்களை அப்படியே வெளியே விட்டு அப்படின்னா அவனுக்கு டிசிப்ளினே இல்லாமல் யாரையாச்சும் குத்தி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அப்போது பேபி கேர்லாம் கிடையாது. இப்போ குழந்தை இருக்குன்னா நீயே பார்த்துக்கணும். ஸோ பெரியவங்க வேலைக்கெல்லாம் போக முடியாது. இதனாலே வந்து இவங்களெல்லாம் ஒரு கர்ஃப்யூ மாதிரி போட்டு இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு பிரிசன் அந்த மிடிவல் டைம்ஸில் வந்த ஒரு கான்செப்ட் தான் இது. அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வரும்போது இவங்களுக்காக அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி கரெக்டாக போகணுமோ அந்த டிசிப்ளினுக்காக ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டு ஸோ ஐ திங்க் அங்கேருந்தே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா இன்டாக்ரினேஷன் நடக்குது. ட்ரூ. ஆமாம். இது ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு கான்செப்ட் தான். எதுன்னு கண்டுபிடி பார்க்கலாம். எப்பாஃப்ராக்கு ஒரு குவிஸ் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட். நான் இப்போ சொன்ன கான்செப்ட் தான் இது. ஏதோ ஒரு கான்செப்ட். ஆனால் எதுன்னு நீ வந்து சொல்லணும். எது எக்ஸாக்டா? இப்போ நான் சொன்னதில் எது? இப்போ இந்த ஸ்கூல்ஸை பற்றி நீ சொன்னது நான் சொல்கிறேன். நானே சொல்கிறேன். சொசைட்டி வெர்சஸ் இண்டிவிஜுவல். ஓகே. சொசைட்டலாக அதுதான் கரெக்டு. ஏன்னா சொசைட்டி இஸ் மென்ட் டு ரன் இன் கோஆப்ரேஷன். ஓகே. இட்ஸ் மென்ட் டு ரன் இன் கன்சென்சுவல். ஓகே. இட் இஸ் நாட் தி இண்டிவிஜுவல் ட்ரூத். புரியுதா? இப்போது எஜுகேஷன்ஸ் இப்போ நீ சொன்ன மேட்டர்லாம் இருக்குல்ல, லைக் குழந்தைங்க கர்ஃப்யூ, லைக் ஒரு இடம் வேணும், அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த சோஷியல் இதெல்லாமே சொசைட்டிக்கு கரெக்டு, இண்டிவிஜுவலுக்கு தப்பு. ஓகேயா? ஓகே. ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும். ஓகே. நான் ஸ்கூல்லையும் மொத்தமாக மட்டம் தட்டல, அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, சொசைட்டல் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இண்டிவிஜுவல் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேயா? ஓகே. ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன், இப்போ ஹோவர்ட் கார்டன்ஸோட 7 forms of intelligence ஒரு தியரி இருக்குது, படிச்சிருக்கியா? ஸோ டோட்டலாக ஓகே ஒரு ஹியூமனுக்கு 7 ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஓகே. லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், கினெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இன்னும் ஒன்று இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் அதை எக்ஸாக்டாக வேணால் பார்த்து சொல்கிறேன். ஸோ இதோட கான்செப்டே என்னென்னா, ஒருத்தருக்கு நேச்சர் ஒரு ஆங்கிளில் கிஃப்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போது லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் இந்த வந்து ட்ரேடர்ஸாக இருப்பாங்க, ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக இருப்பாங்க, சிஎஃப்ஓவாக இருப்பாங்க. ஸோ வந்து எனிதிங் தட் ரிவால்வ்ஸ் வித் நம்பர்ஸ். ஸோ இந்த லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், த பீப்புள் ஹூ ஆர் குட் ஸ்பீக்கர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ். ஸோ வந்து நல்லா விஜே, ஸோ வந்து நல்லா பேச தெரிஞ்ச, உனக்கே லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், நல்லா பேச தெரிஞ்ச இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்.
கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ்னால் பாடிலி மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு நேச்சராகவே ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், பேஸ்கெட் பால், டான்சர்ஸ், ஸோ வந்து டென்னிஸ், ஸோ வந்து இது வந்து கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். ஸோ வந்து அடுத்து வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ். சோஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இந்த பீப்புளோட சோஷியலைசிங் ஆஸ்பெக்டில் இந்த ஸ்மால் டாக் பண்ணுறது, ஸோ வந்து அந்த விதத்தில் ஸோ தே வில் பி வெரி சோஷியலி இந்த சைக்காலஜிஸ்ட், ஸோ வந்து சோஷியலாக தே வில் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ வந்து இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வந்து அடுத்து வந்து இப்போ வந்து இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னால் பர்சனல் டைனமிக்ஸ். இப்போ ஆக்சுவலி இப்போ லெட்ஸே அவங்களுக்கு இன்னொரு பர்சனை ஹெச்ஆர், ஸோ வந்து இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு பர்சனை புரிஞ்சு எம்பத்தட்டிக் டைப் ஆஃப் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து இன்னொன்று ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த வந்து ஸ்பேசஸ் பற்றி அவங்களுக்கு வந்து ரொம்ப நாலேஜ் அதிகமாக இருக்கும். எடிட்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ், டிசைனர்ஸ், இவங்க 3Dயில் ஒர்க் பண்ணுறோம், இவங்களுக்குலாம் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி. அடுத்து ஃபைனலாக இருக்கிறது இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், விச் இஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட செல்ஃபோட தே வில் ஹாவ் அந்த இன்னர் வேர்ல்டு வந்து அவங்களுக்கு வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபிலாசபர்ஸ், மாங்க்ஸு, புத்திஸ்ட்டு, ஸோ வந்து இவங்களுக்குலாம் இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரூலே என்னென்னா, ஒருத்தனுக்கு அவனுக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலாக இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஸோ வந்து இந்த இண்டிவிஜுவல் ட்ரூத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பாஃப்ரா மைட் பி வெரி குட் இன், இப்போ என்னோட அசம்ஷன் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் உன்னோட ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் உனக்கு தான் இன்னும் பெட்டராக தெரியும். பட் வந்து இங்கே என்னென்னா, ஒரு சில பேர் தான் இந்த பிரேக் அவுட் ஆகிறவங்க, நான் பார்த்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிறவங்கள, பிரேக் அவுட்னா ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஓகேயா? ஸோ ஒரு டாவின்சி, ஓகேயா? இந்த பிரேக் அவுட் ஆகிறவங்களுக்கு எல்லாமே இருக்கும், மெஜாரிட்டி இருக்கும். அட்லீஸ்ட் பிரேக் அவுட் ஆகுறவங்கன்னா என்ன? இது எல்லாமே இருக்கிறவங்க 0.1%. இது எல்லாமே இருக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சில பேரை தெரியும், எல்லாமே இருக்கும், ஓகேயா? ஸோ வந்து அதாவது அவங்களுக்கு வந்து லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், வேர்ட்ஸில் அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க, ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல், ஸோ வந்து எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அந்த 7 ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸும் ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள தான் ஜீனியஸ்னு சொல்கிறாங்க, பாலிமேத்னு சொல்கிறாங்க, ஓகேயா? ஸோ ஆனால் பை நேச்சர் இது வந்து ரேர். ஒரே ஒருத்தன் தான், கோடியில் ஒருத்தன், லைக் வந்து ஒரு 10,000 ஒருத்தன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. இதை டெவலப் பண்ண முடியுமானா டெவலப் பண்ண முடியும். ஆனால் நேச்சர் என்னன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஒரு சில பேருக்கு நேச்சர்லேயே ஸ்போர்ட்ஸ் வராது, நீ பார்த்துருப்ப நிறைய பேர், உன் ஸ்கூலில் பார்த்துருப்ப, காலேஜில் பார்த்துருப்ப, நேச்சர்லேயே அவங்களுக்கு வந்து கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் கம்மி, ஓகேயா? ஒரு சில பேருக்கு நேச்சர்லேயே இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. அது வந்து எப்படின்னா லைக் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஸ்விம்மிங் அகெயின்ஸ்ட் த டைட்ஸ் மாதிரி. புரியுது. கஷ்டம் நீ அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாதான் மீடியாக்கராக வச்சிருப்பேன். ஏஆர் ரஹ்மான் அவங்க அப்பா போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், சச்சின் டெண்டுல்கர்ட்ட அவங்க அப்பா போயிட்டு மியூசிக் போடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரூலே என்னென்னா, இண்டிவிஜுவல் ட்ரூத்தை பொறுத்த வரைக்கும் நீ எந்த இன்டெலிஜென்ஸில் வர அப்படின்னு உனக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இல்லை ஒரு சின்ன பசங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கணும். சின்ன பையன், இந்த பையன் வந்து எந்த இன்டெலிஜென்ஸ் கேட்டகரியில் வரான், அவன் அந்த பக்கத்தில் நர்ச்சர் பண்ணால் he'll have a much better future than forcing him to do or mold or fit somewhere where he doesn't belong. புரியுது. ஐ திங்க் இதை நான் முன்னாடியே படிச்சிருக்கணும் இல்லையா? இந்த கேட்டகரைஸ் பண்ணி இதை பார்க்கும்போது ரொம்ப ஹார்வர்ட் கார்டன்ஸோட தியரி. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், நைஸ். நம்ம வந்து அப்போ வந்து இப்போதைக்கு ஆல் ஓவர் த பிளேஸ் பேசிட்டோம். கரெக்டாக என்னமோ பேசிட்டோம், திட்டாம அசிங்கமா திட்டம். யாரா என்ன யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் பாதி பேருக்கு. பட் ஓகே, எல்லாரும் ஃபிட்னஸ் பாடி பில்டிங் பைசப்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு கேட்டிருப்பாங்க. இன்னொன்று, நீ வந்து இப்போ லைவ்லையும் சரி எங்கேயும் சரி எல்லாரும் என்ன திட்டுறேன்னா, என்ன ஏன் ஃபிட்னஸ் கிரியேட்டர் கூப்பிடுறீங்கன்னு. ஃபிட் கூப்பிட வச்சதே நீ தானே. அதுதான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னன்னா இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் ஃபிட்னஸ்ன்றது நான் 18 வயசில் கற்றுக்கிட்ட ஒரு கான்செப்ட், ஓகேயா? 18 to 19 இந்த ஒரு வருஷம் தான் நான் ஃபிட்னஸை கற்றுக்கிட்டேன். நான் எப்படி கற்றுப்பேன்னா 80-20 தான் கற்றுப்பேன், ஓகேயா? இதுக்கு மேலே இதில் பெனிஃபிட் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அந்த டாபிக் அங்கேயே விட்டுருவேன், ஓகேயா? 19லேயே நான் ஃபிட்னஸை கற்றுக்கிறத நிறுத்திட்டேன். ஏன்னா அதோட 80-20 எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகேயா? அவ்வளோ அதுதான். எல்லாத்தையுமே வீடியோவாக வேறு போட்டேன், 206 வீடியோ போட்டேன், எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் போட்டேன், ஓகேயா? ஸோ இப்போது 19ல் ஃபிட்னஸ்லேருந்து கற்றுக்கிட்டது தான் கான்டென்ட் கிரியேஷன், ஓகேயா? கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து கற்றுக்கிட்டது தான் சைக்காலஜிக்கு அப்புறம் கற்றுக்கிட்டது பிஸ்னஸ்க்கு அப்புறம் கற்றுக்கிட்டது மென்டல் ஹெல்த்துக்கு அப்புறம் கற்றுக்கிட்டது நியூரோ சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அது எங்கேயோ போயிட்டுருக்கு, ஓகேயா? ஸோ இப்போது
இப்போ இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இது எல்லாத்தையும் நான் விட்டேன்னா நான் ஃபிட்னஸ் அளவுக்கு டீப்பாக பேசுவேன், கொஞ்சம் விட்டேன்னா. ஓகே, இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செகண்ட் ஃபேஸில் திரும்ப வந்து வீடியோ போடலாம், வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், உன் சேனல் ஆடியன்ஸும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக. பட் டு யூ ஹேட் ஃபிட்னஸ்? இப்போ ஃபிட்னஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ. சலிச்சிருச்சா? ஃபிட்னஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ. ஓகே ஓகே, இப்போ ஃபிட்னஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லணும்னா, இப்போ லைக் இப்போ நீ வந்து உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உன்னோட ஹாபிஸ்லாம் என்னென்ன? பேட்மிண்டன், ரீடிங், ஹேங்கிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லெட்ஸ் சே இப்போ வந்து இப்போ ஆர் யூ அ ரீடர் அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ அ ரீடர். ஓகே, ஐ எம் ஆல்சோ அ ரீடர் அந்த மாதிரி. இப்போது அந்த மாதிரி இப்போ ஃபிட்னஸ்ன்றது என்னோட ஒரு பார்ட் ஆஃப் தருண்ஸ் பர்சனாலிட்டி. ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இன்டர்நெட்டுக்கு அந்த பார்ட் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக நான் பைத்தியம் மாதிரி எங்கேயோ போவேன். நீ என்ன கூட நான் ஒரு 3 hours 4 hours பேசினா உனக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போது இது ஏன் வந்து என்னையே நான் ஒரு பாக்ஸில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, அது நானே போட்டுக்கிட்ட பாக்ஸ் தான். ஸோ இப்போ அதுலேருந்து வெளியே வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த பாட்காஸ்ட்டே அதுக்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். வந்து ஆக்சுவலாக இந்த ஃபிட்னஸ் பற்றி பார்க்கும்போது முன்னாடிலாம் நானுமே ஆரம்பிக்கும் போது காலேஜ் லேப்ஸ்லாம் வச்சுருந்தேன். சரியா, அப்போ ஆரம்பித்தப்போ பியூராக ஓகே பொண்ணுங்களுக்குலாம் இது அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். அப்புறம் எல்லாமே இல்லை ஆப்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு. அப்புறம் பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிச்சு ஃபிட்னஸ். அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து அந்த ஃபிட்னஸ் ஒருத்தன் ஃபிட்டாக இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்ட். ஸோ முன்னாடிலாம் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபிட்னஸ் போகிறேன்னு நினச்சேன். இப்போ வந்து என்னால் நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சு, நீ சொன்னல உன்னோட டைம் வந்து இது அப்படின்னா அது உன்னோட ஃபேஸ். எனக்கு வந்து நான் காலையில் தான் எனக்கு செட் ஆகுது. ஸோ அது என்னோட ஃபேஸ். அதை நான் கண்டுபிடிச்சி எனக்கு எப்போ வந்து நல்லா கார்டிசால்லாம் இம்ப்ரூவ்டாக இருக்குன்னு சொல்லி அப்போ நான் வேலை பார்க்கும் போது இதை பற்றிலாம் நிறையா படிக்கும் போது என்னோட ஆக்சுவல் மணி மேக்கிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, இல்லையா, பெர்ஃபார்மன்ஸ். அது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாம் பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் நான் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்த அப்படின்னாலே பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பை ப்ராடக்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. வெரி ட்ரூ. எனர்ஜின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ வந்து இப்போ உனக்கு எனர்ஜியே இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீ எக்ஸசைஸ் பண்ணாதான் உன் பிரெயினுக்கு ரத்தம் போகும். ஓகே, காலையில் வாக்கிங் பண்ணுவாங்க நிறைய பேர். எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிளட் ஃப்ளோ வந்து உன் பிரெயினுக்கு போகும். நான் இப்போ டெய்லி காலையில் வாக்கிங் பண்ணுறேன். ஓகே, எதுக்கு பண்ணுறேன்னா என் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மூவ்ஸு, என் கான்டென்ட் கிரியேஷன் மூவ்ஸு எல்லாமே அந்த வாக்கிங்கில் தான் எனக்கு டிசைட் ஆகுது. ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக உன் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு பிளட் ஃப்ளோ போகுது. ஓகே, when you're வாக்கிங் சும்மா உட்காந்துட்டு இருந்தா there is no blood flow growing. ஸோ வந்து கோயிங். ஸோ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் இதுக்கு நிறைய சயின்ஸுமே இருக்குது. ஆக்சுவலி எக்ஸசைஸ் சயின்டிஃபிக்லி மேக்ஸ் யூ ஸ்மார்ட்டர். ஏன்னா நீ வந்து யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைனிங் சம் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் டு பேட்டர்ன் ரெகக்னைஸ். அது ஒரு தியரி இருக்குது, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, கொஞ்சம் மிஸ்கோட் பண்ணுறேன். பட் வந்து தேர் இஸ் ஆக்சுவலி தியரி தட் எக்ஸசைஸ் மேக்ஸ் யூ ஸ்மார்ட்டர். ஸோ ஐ ஃபீல் லைக் எனக்கு அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் 16 வயசுலேருந்து பண்ணுறதுனால ட்ரூன்னு தான் நினைக்கிறேன். தெரில, பைத்தியம் எல்லாரும் நினைக்கலாம். பட் வந்து அதான். ஸோ வந்து ஐ ஃபீல் அது வந்து எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு டு த வாட் ஐ ஆம் அப்படின்னு நான் வெரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் நியூட்ரிஷன் கிரியேட்ஸ் அ பிக்கஸ்ட் இம்பேக்ட் ஆன் யுவர் மூட். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே நியூட்ரிஷ்னலி கொஞ்சம் அவேராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில ஃபுட்ஸ்லாம் உனக்கு செட் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே வந்து கொஞ்சம் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்குது, டைரி சென்சிட்டிவிட்டி இருக்குது. இந்த 2 ஃபுட்டையும் நான் சாப்பிட்டேன்னா ஃபுல் டே டொயிங்னு தான் இருப்பேன். என் எனர்ஜி வந்து கிராஷ் ஆகிடும். ஓகே, க்ளூட்டன் அண்ட் டைரி. ஓகே, நிறைய பேருக்கு இது இருக்குது இந்த ப்ராப்ளம் இந்தியன்ஸ்க்கு. ஓகே, ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் ஏன் இப்போ வந்து எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கேன், ஏன் நான் வந்து ஒரு மாதிரி ஃபோக்கஸ் எனக்கு ட்ரெயின் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ட்ரூத் என்னென்னா அவங்களுக்கு நியூட்ரிஷனலி கொஞ்சம் கம்மியாக வேறு இருக்காங்க. இதுக்கு நிறைய ஏபி டெஸ்டிங் பண்ணி பார்க்குறதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ட்ரை பண்ணி இது செட் ஆகுதா இது செட் ஆகுதான்னு ட்ரை பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று ஸ்ட்ராட்டஜி நியூட்ரிஷனிஸ்டே போயிடுறது. ஓகே, இது 2த்துல எது பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நான் தருணை கூப்பிட்டுட்டு ஃபிட்னஸை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்க முடியாது. அண்ட் தருணுக்கு ஃபிட்னஸ் எதிர்பார்த்து யாராவது வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து இப்போ நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தெரியுது. ஆல்தோ இட் குட் பி லோவர் லெவல் ப்ராப்ளம்ஸ். அந்த மணி ஆஸ்பெக்டே இல்லாமல் ஃபண்டமெண்டலி நீ இந்த ஒரு 3 விஷயத்தை நீ கரெக்டாக பண்ணனாலே உன்னோட ஒரு 80% ஃபிட்னஸ் வந்து சார்ட் ஆயிரும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்? கொஷின் என்னோட அடிக்கல. ஸோ ஃபண்டமெண்டலி பெருசாக செலவெல்லாம் இதெல்லாம் பண்ணாமல் பேசிக்காக இந்த ஒரு 3 விஷயம் மட்டும் உன்னோட லைஃப் ஸ்டைலில் நீ ஆட் பண்ணிக்கிட்ட, இல்லை நீ இதை நீ ப்ராப்பராக பண்ணனாலே
நீ வந்து உன்னோட 80% ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் நீ வந்து ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலாக இருக்கலாம் அப்படின்னா அந்த கோரான 3 விஷயங்கள். ஓகே. டெய்லி நம்ம ஒரு இடத்துக்கு போவோம்ல, ஆஃபீஸ், காலேஜ், இதுதான் 2 டெம்ப்ளேட்டாக இருக்கிறது. எய்தர் ஜிம்முக்கு போயிட்டு ஆஃபீஸ் டேரெக்டாக, இல்லை ஆஃபீஸ்லேருந்து ஜிம் போயிட்டு வீட்டுக்கு. ஓகேயா, இதை கிளப் பண்ணி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கிட்டத்தட்ட வந்து 3x இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி போகிற இடத்துக்கு நடுவில் ஒரு பிட் ஸ்டாப் போட்டு போங்க. இந்த ஊபரில் ஆட் ஸ்டாப் போடுறது இல்லையா, அந்த மாதிரி தான். எய்தர் இங்கே போயிட்டு ஆஃபீஸ் போகணும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இங்கே போயிட்டு வீட்டுக்கு வரணும். ஓகேயா, ஸோ வந்து பேக்கில் மட்டும் ட்ரெஸ் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இது வந்து ஜிம் சைடுக்கு. ஓகேயா, இப்போது இந்த சைடில் டயட் சைடுக்கு வரும். டயட் சைடில் பிளேட்டில் மெஜாரிட்டி ஆஃப் தி சைஸில் ப்ரோட்டீன் தான் இருக்கணும். ஓகேயா, ஒரு பிளேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் சைஸாக பார்க்கும்போது இருக்கிறதுலே அதிகமாக ப்ரோட்டீன் தான் இருக்கணும். ஓகேயா, 2வது அதிகமாக ஃபைபர் இருக்கணும். 3வது அதிகமாக இது என்ன ஃபுட்டுன்றதுக்கு நீ வேணால் எக்ஸாம்பிள் சைடில் போட்டுரு. 3வதாக இருக்கிறதுக்கு வந்து ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேயா, இதை வச்சாலே ஃபிட்னஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் மோஸ்ட்டாக. ஓகேயா, இது வந்து என்னென்னா சிலது சப்ஜெக்டிவ் கூட, ஏன்னா அவங்க எந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்காங்கன்றது. பட் நான் வந்து இதை சீரியஸாக ப்ரொஃபஷனலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சைடில் போகாமல் ஹெல்த் சைடில் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ நீ வந்து 100 கிலோலேருந்து 60 கிலோக்கு வரணும்னா அதுக்கு வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 100லேருந்து 70க்கு வரணும். ஓகேயா, நான் இதை சொல்கிறது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு. ஓகேயா, அதாவது இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, குழந்தைங்க ப்ராப்ளம் இருக்குது, லைக் வீட்டு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களால கணக்கு பண்ணி சாப்பிட முடியல. ஸோ வந்து இந்த மாதிரி இது ஸோ நான் ஹார்ட்கோராக அவங்களால பண்ண முடியாமல் இருக்கிற ஆட்களுக்கு இந்த 3 விஷயம் ஒர்க் ஆகும். ஓகே. எனக்கு நான் இதில் பெருசாக அப்சர்வ் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்லீப். அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் படிக்க நம்ம இவ்வளோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்கா உனக்கு? ஸ்லீப் நான் வந்து ரொம்ப லைட் ஸ்லீப்பர். ஓகே, ஸ்லீப் ஆன்சைட்டி அப்படியா? லைட்டாக யாராச்சும் டோரை தெரியாமல் இப்படி சுண்டி விட்டாங்கனாலும் நான் எழுந்திருவேன். அந்த அளவுக்கு நான் லைட் ஸ்லீப்பர். ஸோ நான் ஸ்லீப் எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து என்னோட ஸ்லீப் டைம் வந்து நான் 11 வச்சுக்கிட்டேன். இல்லை, நான் வந்து டு பி ஹானஸ்ட் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், பரவாயில்லையா? இது ஒரு பிஸ்னஸாக நான் நினைக்கிறேன். ஸ்லீப்புன்றது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஓகே, உனக்கு நிறைய விஷயம் நமக்கு ஆக்சுவலாக பிரச்சனையே இல்லை. அதை பிரச்சனைன்னு ஒரு நரேட்டிவாக செட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை விற்பாங்க. ஓகேயா, ஸோ வந்து இப்போ எனக்கு வந்து எப்படின்னா 6 hours தான் நான் தூங்குவேன். ஓகேயா, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி. ஓகேயா, 6 hours ஸ்லீப்பில் எனக்கு பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி. அதுவும் எப்படின்னா 5 hours நைட்டில் 1 hour மதியானம். ஓகே, இதுதான் என் பேட்டர்னு. ஓகே, நான் அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணியோ அப்சஸ் பண்ணியோ எதுவுமே பண்ணல. ஐ எம் வெரி ஹெல்த்தி, ஐ எம் வெரி எனர்ஜெட்டிக், வெரி ஃபன், வெரி ஃபைன். ஓகே, இப்போது நிறைய விஷயம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஓகே, புரியுது. அதை சுற்றி ஒரு மார்க்கெட் இருக்கிறதுனால யூ நோ மார்க்கெட்டிங்ல யூ ஹேவ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம், பட் தே கிரியேட் த ப்ராப்ளம் அண்ட் செல் யூ சம்திங். ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஓகே, பட் நான் நம்புகிறேன் ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். பட் இந்த அவேர்னஸும் இதில் ஒரு பெரிய மேட்டர் என்னன்னா, நீ சொல்லும் போது ஞாபகம் வருது, ஸ்லீப்னாலே வந்து மெலட்டானின் சப்ளிமெண்ட்ஸ் நிறையா செல் பண்ணுவாங்க. பட் நாட் நெசசரிலி அது மெலட்டானின் எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. பட் எனக்கு பர்சனலி ஸ்லீப் ஃபிக்ஸ் பண்ணப்போ பயங்கரமாக இதாச்சு. எனிவேஸ், ஃபிட்னஸை வந்து முடிச்சிடலாம். எஸ், நான் வந்து இப்போது லாஸ்ட்டாக என்னோட பாட்காஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் பேசாத ஒரு டாபிக் வந்து உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற எந்த கெஸ்ட்டும் என்கிட்ட அதை பற்றி பேசினதில்லை. எஸ்பெஷலி என்னன்னா ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ கேன்சல் மாதார் சங்கம் எல்லாரும் வருவாங்க இப்போ. ஓகே, இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் ரோல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னது இப்போதைக்கு? ரோல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன் யுவர் லைஃப், ஹவு டு யூ சீ இட்? வேணுமா வேணாமா? எய்தர் த ரைட் ஒன் ஆர் நோ ஒன் அப்படின்னு நான் ஒரு ஃபேஸில் இருக்கேன். ஓகே, ஸோ ரைட் ஒன்னா என்ன? ஒரு சில அடிகள் விழுந்தது கற்றுக்கிறது தான். ஓகே, நான் வந்து ஒரு 4 விஷயம் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஓகே, பெஸ்ட் ஃப்ரெண்டை மேட்ச் பண்ண முடியலன்னா நோ. நம்பர் 1, எஸ் ஆர் நோ. ஓகே, இவன் நமக்கு கரெக்டாக இருப்பானா, இவன் நமக்கு கரெக்டாக இருப்பாளா, நம்ம இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட்டு போடுறது, இந்த வந்து இவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்னாலே நோ தான். ஓகே, எதர் யூ நோ ஆர் இட் டசன்ட் ஒர்க். ஓகே, இது வந்து 2வது. 3வது, இப்போ நான் கம்பேட்டபிலிட்டியை ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். முன்னாடி வந்து இந்த கெமிஸ்ட்ரி, ஐ கான்டாக்டு, அந்த ஒரு ஜிவ்னு வயிற்றில் ஃபீல் ஆகுது, இதெல்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கிறது. இப்போ வந்து கம்பேட்டபிலிட்டி தான் எல்லாம். லவ் லாங்குவேஜில் சிங்க் இருக்கா? ஏன்னா வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து கிஃப்ட்ஸும் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனும்னா அவளுக்கும் அது இருக்கா? ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது ஸ்மூத்தாக இருக்குது. இல்லைன்னா அது ஒரு மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு ஒரு 2 வாட்டி அந்த ப்ராப்ளம் ஆச்சு. வேறு வந்து இன்னொன்று, ஐ எம் ஆல்சோ ஓகே டையிங் அலோன்.
அப்படியா? ஆமாம். ஸோ வந்து ஏன்னா த காஸ்ட் ஆஃப் பீயிங் வித் த ராங் பார்ட்னர் இஸ் மச் மோர் தேன் பீயிங் அலோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து லைக் இட் வில் மேக் யுவர் லைஃப் மிசரபிள். ஸோ லைக் ஐ எம் ஓகே டையிங் அலோன். ஸோ வந்து இன்னொன்று நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா லைக் when you don't want it, life kind of gives you. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் வந்து இப்போ ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் நார்மலாக ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருக்கான். வெர்சஸ் இன்னொருத்தன் அப்சசிவாக வந்து ஹாய் என்ன பண்ணுற, வரியா, லைக் வெளில போகலாம், சாப்பிட்டியா, ஃபோட்டோ அனுப்பு, இப்படிலாம் ஏதோ ஒன்று இல்லை ஸ்டாக் பண்ணுறது, லெட்டர் கொடுக்குறது, இது பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஹூ டு யூ திங்க் வில் அட்ராக்ட் எனி கேர்ள்? அஃப்கோர்ஸ் சேஸ் பண்ணுறவனுக்கு கிடைக்காது. இது வந்து எவ்ரி திங் இஸ் கனெக்டட். காசுலேயும் அப்படி தான். யார் அப்சசிவாக அந்த காசு வேணும் காசு வேணும் காசு வேணும் இது வந்து அவனுங்களுக்கு வரவே வராது. நான் ஜாலியாக இருந்தேன், ஆக்சுவலாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக. ஸோ when you don't chase you attract. ஸோ வந்து லைக் ஆனால் அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. they don't understand. எனக்கு ஸ்லீப்பு கூட அப்படியே தோணுது. அதை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறோமோ நமக்கு வராது, நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? பில்ஸ்லாம் இருந்திருக்கேன் இந்த இன்டர்நெட் பேச்சை கேட்டு தான். நீ அந்த ஃபேஸில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த இன்டர்நெட் பேச்சை கேட்டு தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, ஸ்லீப் சைக்கிள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், காலையில் எழுந்திரிக்கிறதுன்னு சொல்லி 8 hour இருக்கணும்னு சொல்லி ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டிருந்தேன் நான். டாக்டர்கிட்ட போயிட்டு இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஃபக்டாக இருக்குன்னு அதுக்கப்புறம் ஸ்லீப் சரியாயிடுச்சு. ஸ்லீப் நமக்கு பிரச்சனையாக இருக்குன்னா பிரச்சனையாக தான் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஓகே, அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்ட் வந்து நேச்சருக்கு ஒத்துக்கிட்டது தான். 3:30 மணி to 9 தான், 3:30 to 9 தான், ஒத்துக்கோ, அவ்வளோதான், ஒத்துக்கிட்டாச்சு. ஓகே. எஸ்பெஷலி அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ சொன்ன 2 பாயிண்ட் சொன்னல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா லிட்டரலாக நான் சொல்கிற அதே 2 பாயிண்ட் தான் நீயும் சொன்னேன். அப்படியா? என்னது? அந்த எஸ்பெஷலி இந்த கம்பேட்டபிலிட்டியை இது பண்ணுறது அண்ட் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப். நான் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே அப்படி தான் நினைப்பேன். ஒரு பார்ட்னராக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கோர் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நானே அப்பாவும் ஃபண்டமெண்டலி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அப்பப்போ அவர் அப்பாவாக இருப்பார், நான் அப்பாவாக இருப்பேன், அவர் பையனாக இருப்பார், மித்த எல்லாமே ஹேட் நம்ம போட்டுப்போம். நீ கேட்டது ரிலேஷன்ஷிப் தானே, அட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்றது வேற கேள்வி. ஓகே, ஒரு பொண்ணை எப்படி அட்ராக்ட் பண்ணணுன்றது வேற கேள்வி. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு என்னன்றது வேற கேள்வி. ரிலேஷன்ஷிப்பும் அட்ராக்ஷனும் வேற வேற. லாங் டேர்ம் பிக்சரில் ரிலேஷன்ஷிப் மத்தி மட்டும் தான் கேட்டேன். அதில் சிமிலர். அட்ராக்ஷன் பற்றி பேசினா கேன்சல் பண்ணிடுவாங்க. நானும் அதை கேட்கல. ஸோ வேணாம். ரைட், ஆல் ரைட். ஐ திங்க் we have come to the end of. உனக்கு ஏதாவது क्वेश्चंस இருக்கா? நான் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஹெல்த், வெல்த், ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலேஷன்ஷிப், ஹோல்சமான ஒரு பாட்காஸ்ட் தான் இது. ஸோ வந்து லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் நைஸ். ஆமா, இந்த கான்வர்சேஷன் நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியாது, இனிமே நம்மளே நினைச்சாலும் பண்ண முடியாது. ஸோ வந்து சிவன் சொல்றான், தருண் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஆல் ரைட், டன். தேங்க் யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் ஃபன் ஃபார் யூ. எனக்கு வந்து லிட்டரலாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நான் நம்ம கிட்ட பிடிச்சதே வந்து அந்த ஆல்ரெடி நம்ம இருக்கிற ப்ரொஃபஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கரெக்டா? அதில் நம்மள மாதிரியே ஒருத்தனை பிடிக்கிறது வந்து கஷ்டம். கரெக்ட். ஸோ எனக்கு அந்த ரிலேட்டிவிட்டிலாம் நீயும் படிக்கிற, கேம் தியரியை பற்றி நீயும் தெரிஞ்சுக்கிற அப்படிங்கிறப்போ, அண்ட் நம்ம 2 பேருமே இப்போ வந்து அடுத்து டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். வரும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் சச் கான்வர்சேஷன். நான் இதான் பாட்காஸ்ட்டில் முதல் டைம் வந்து நான் ஒருத்தவங்களை பேசிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம், அதனால வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வெரி ஃபன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி, ஏன்னா இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் ஜாலியாக கொஞ்சம் கேஷுவலாக. கண்டிப்பாக வந்து ஃபன். ஸோ வந்து நான் புதுசாக வந்து ஏதோ ஃபார்மேட்ஸ்லாம் ஒரு சிலர் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பாஃப்ரா ஆடியன்ஸ்லாம் வந்து இது போடுங்க, கல்யாணத்தில் போடுவாங்கல்ல, அதை போடுங்க வந்து. ரைட், கண்டிப்பாக பண்ணுவாங்க. நல்ல கான்டென்ட் போட்டால் எல்லாருக்கும் வந்துடுவாங்க. ஸோ யா, எனிவேஸ் தேங்க்யூ. எஸ், நைஸ்.